Okay. So, good evening everyone ma. சரி நம்ம பழைய கிளாஸில் வந்து ஆக்சுவலி வி saw many topics. இந்த வாட்டி வந்து ஐ திங்க் லாஸ்ட் கிளாஸில் வந்து யூ ஹேட் யுவர் ரிசல்ட்ஸ் வந்தனால ஐ திங்க் many of you left. இன்னைக்கு வந்து we are going to see an intro about ஒரு மேபி a familiar topic அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ சில பேசிக்கான இன்ட்ரடக்ஷன் அண்ட் இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் பி obviously seeing in your 11th and 12th ஸ்டாண்டர்டில் பற்றி பார்ப்பீங்க. சரி, ஹெல்த் அண்ட் டிசீசஸ். ஃபர்ஸ்ட் லெட் மீ ஆஸ்க் யூ ஒன் கொஸ்டின். How can you tell if a person is healthy? அதாவது ஒரு பர்சன் வந்து நான் கேட்குறேன் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்போம். என்ன சொல்லுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்போது how can I guarantee like if that person is healthy or not? எதை வச்சு நீங்கள் சொல்வீங்க அந்த பர்சன் ஆல்ரெடி நானே ஹெல்த்தியாக இருக்கேன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? ப்ராப்பர் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்கன்ஸ். உனக்கு எப்படி தெரியும் ஆர்கன்லாம் ஃபங்க்ஷன் ஆகுதான்னு ப்ராப்பர்லி? சார் நீ சொல்கிற கரெக்ட், அக்ரீட், யோர் பாயிண்ட் இஸ் வெரி குட். ஆனால் உனக்கு எப்படி தெரியும் ஆர்கன்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு? அன்டில் பெயின். சரி, ஓகே, தட் இஸ் யோர் பாயிண்ட் ஆஃப் வியூ, அக்ரீட். நீங்கள் ஹவு கேன் யூ டெல் யூ ஆர் ஹெல்த்தி ஆர் நாட்? நல்லா பேசுறது. ஓகே, வெரி குட் பாயிண்ட், வேலிட் பாயிண்ட். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள், ஒரு பர்சன் வந்து ஹெல்த்தியாக இல்லையா அப்படின்னு எப்படி நீங்கள் கரெக்டாக சொல்வீங்க? சும்மா ஏன் பேசிக் பாயிண்ட் இஸ் என்ன சொல்லுங்கள். எஸ், நான் பேசுறது கேட்குதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ரீசரண், ஸ்ரீநிதி அண்ட் மணிகண்டன். எஸ், சொல்லுங்க பார்க்கலாம். ஹவு கேன் யூ டெல் இஃப் அ பர்சன் இஸ் ஹெல்த்தி ஆர் நாட்? ஆல் பி ஹாப்பி. ஓகே, வெரி குட். ஸோ விச் மீன்ஸ் ஹெல்த் அப்படின்றது என்னோட பாடி ஆர் ஆர்கன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. சுற்றி இருக்கிற என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் ஆல்சோ வில் கெட் இன்வால்வ் இஃப் அ பர்சன் is being healthy or not. So நான் ஹெல்த்தை டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is a complete state of physical, mental and சோஷியல் வெல்பீங். அதாவது யோசிச்சு பாருங்களேன், பக்கத்தில் எப்போ பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, இல்லாட்டி வீடு சுற்றி நிறைய குப்பை டஸ்ட்பின்லாம் இந்த மாதிரி இந்த சில அப்பார்ட்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே குப்பை தொட்டிலாம் அப்படி வச்சுருப்பான். அந்த மாதிரி ஒரு அன்ஹெல்த்தியான கண்டிஷன், அவர்களுக்கு டிஸ்டர்பன்ஸான கண்டிஷனில் இருக்கும்போது எனக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பாக ஐ வோன்ட் ஹேவ் அ பீஸ் ஆஃப் மைண்ட். அப்படிங்கும்போது ஆப்வியஸ்லி ஐ ஃபீல் ஓகே, போய் சிக்காக இருக்கிற மாதிரி ஒரு நினைப்பு நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். கரெக்டாக? ஸோ ஹெல்த் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இது மூணுமே வந்து கண்டிப்பாக இட் இஸ் கோயிங் டு கான்ட்ரிபியூட். ஸோ அப்போ ஒரு பர்சனோட ஹெல்த் வந்து இட்ஸ் கெட்டிங் அஃபெக்டட் பை ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ். இஃப் யூ ரிமெம்பர், என்னோட கிளாஸில் வந்து ஐ தாட் சம்திங் அபவுட் ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ், குரோமோசோமல் டிஸார்டர்ஸ் பற்றி ஒரு கிளாஸில் வந்து நம்ம பார்த்துருப்போம். அண்ட் இஃப் யூ ரிமெம்பர் வி சா லைக் சிக்கிள் செல் அனிமியா பற்றி பார்த்துருப்போம், டர்னர் சிண்ட்ரோம் பற்றி பார்த்துருப்போம், கிளென்ஃபெல்டர் சிண்ட்ரோம் இதை பற்றியாக நம்ம வந்து பார்த்துருப்போம். லெட் மீ ஆஸ்க் யூ ஒன் குவிக் ரீகேப். கிளென்ஃபெல்டர் சிண்ட்ரோம்க்கும் டர்னர் சிண்ட்ரோம்க்கும் என்ன வித்தியாசம் பார்த்தோம்? ஐ திங்க் யூ ஆர் நாட் தேர் ஃபார் தட் கிளாஸ். எஸ், கிளென்ஃபெல்டர் சிண்ட்ரோம்க்கும் டர்னர் சிண்ட்ரோம்க்கும் என்ன வித்தியாசம்? இது எல்லாமே நம்ம இந்த டிஸார்டர்ஸில் நம்ம பார்த்தோம். எஸ், டெல் மீ. ஈவன் வி சா ஃபார் சிக்கிள் செல் அனிமியா கூட பார்த்தோம். லெட் பி, தட்ஸ் ஓரமாக இருக்கட்டும். பட் இது ரெண்டுத்துக்கும் சொல்லுங்கள். ஐல் மூவ் ஆன். என்ன பார்த்துருப்போம்? Is it extra Y or extra X chromosome? Extra X chromosome. அதாவது மேலுக்கு வந்து they will be targeting. Very good. What about Turner syndrome? Extra Y chromosome. Is it so? Check your answer again. First one correct, I'll agree. But second one you have to check again. Turner syndrome அது கிடையாது. Anyone? I'll give you a clue. Klinefelter syndrome வந்து பார்த்தீங்கன்னா மேலே டார்கெட் பண்ணும், which means மேலுக்கு நான் XY குரோமோசோம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லும்போது அடிஷ்னலாக இன்னொரு X குரோமோசோம் இருக்கும், which means மேலுக்கு வந்து ஃபீமேல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டெவலப்மெண்ட் ஆஃப் செஸ்ட் ரீஜனாக இருக்கலாம், ஈவன் லைக் வாய்ஸ், இந்த மாதிரி ஒரு கான்சிக்வன்சஸ் இருக்கும். சரி, அப்போ டர்னர் சிண்ட்ரோம் என்னவா இருக்கும்? ஆப்வியஸ்லி ஆப்போசிட் ஆஃப் கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம் அப்படின்னும் போது எனக்கு ஃபீமேலுக்கு எப்படி இருக்கும்? 2 XX குரோமோசோம் இருக்கும், செக்ஸ் குரோமோசோம் அப்படின்னு சொல்லும்போது. அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும்? ஒரு X குரோமோசோம் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் எனக்கு 46 குரோமோசோம் இருக்க வேண்டிய இடத்துல டர்னர் சிண்ட்ரோம் இருக்கக்கூடிய ஃபீமேல்ஸ்க்கு வந்து வெறும் 45 குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். விச் மீன்ஸ் அவங்களுக்கு பாடி எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் மேன்லி ஒரு நல்லா மசில் டெவலப்மெண்ட்டோட இருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரிஸ் ப்ராப்பராக டெவலப் ஆகிருக்காது. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன், ஈவன் மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள் எல்லாமே ரொம்ப எஃபெக்ட் ஆகும். அண்ட் டுவாஃபாக இருப்பான். இதில் நம்ம கிளென்ஃபெல்டர் சிண்ட்ரோம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவாஃபிசம் அப்படின்ற ஒரு கேரக்டரிஸ்டிக் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் டர்னர் சிண்ட்ரோம் உள்ள கூட பேஷன்ஸ், ஸ்பெஷலி கேர்ள்ஸ் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா தேல் பி லைக் டுவாஃப். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். எனக்கு ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஜெனட்டிக்கல் டிஸார்டர்ஸ், இன்ஃபெக்ஷன்ஸ், சேஞ்ச் இன் லைஃப் ஸ்டைல், இது எல்லாமே உருவாயிருக்கும். சரி, அகைன் ஒரு குவிக் ரீகேப். நம்ம வந்து வி சா அபவுட் ஹீமோஃபீலியா பற்றி கூட நம்ம பார்த்துருப்போம் டிசீஸ் அண்ட் டிஸார்டர்ஸில். சரி, கேன் யூ டெல் மீ லைக் ஹீமோஃபீலியா என்னது? வாட் இஸ் ஹீமோஃபீலியா? இதை பற்றியே நம்ம பார்த்தோம் ஒரு கிளாஸில். ஐ திங்க் சேம் கிளாஸ் தான் பார்த்துருப்போம். வாட் இஸ் ஹீமோஃபீலியா? பேர்லேயே இருக்கு, ஹீமோனா பிளட். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் தேர் ஹீமோஃபீலியாவில்? கிவ் அ ட்ரை, இட்ஸ் ஓகே.
யோசிச்சு பாருங்க ஹீமோஃபீலியானா என்ன இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டில் அடிக்கடி இல்லைன்னு நீங்கள் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க ஹீமோஃபீலியா சிக்கல் செல் அனிமியா டர்ன்ஸ் ரிப்பீட்டாக வரும் நான் அன்னைக்கு கிளாஸே சொன்னேன் ஹீமோஃபீலியானா இது இமேஜின் ஒரு கட் அடிபட்டுருச்சுன்னா எனக்கு என்ன ஆகும் பிளட் நிற்காமல் ஊஸ் அவுட் ஆகிட்டே இருக்கும் அண்ட் வி சா அபவுட் ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி லைக் குவீன் எலிசபெத்தோட ஃபேமிலி ஜென்ரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹீமோஃபீலியா இருக்குது வேர் குவீன் எலிசபெத் வாஸ் அ கேரியர் அவங்களுக்கு கேரியர் ஜீன் இருந்துச்சே தவிர ஷி வாஸ் நாட் எஃபெக்டட் ஜஸ்ட் கேரியராக மட்டும்தான் இருந்தாங்க ஆனால் அவங்க ஃபேமிலி அடுத்தடுத்து வர ஜென்ரேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தேவர் எஃபெக்டட் இது எல்லாமே வந்து நம்ம பார்த்துருப்போம் பழைய கிளாஸில் சரி நவ் லெட்ஸ் மூவ் ஆன் இப்போ டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஐ கேன் கிளாஸ் இது நமக்கு தெரிஞ்ச ஒரு கான்செப்ட் தான் இன்ஃபெக்ஷியஸ் அண்ட் நான் இன்ஃபெக்ஷியஸ் நான் இன்ஃபெக்ஷன் சொல்லும்போது எனக்கு என்ன ஆகும் கண்டிப்பாக இட் கெட்ஸ் அதாவது கண்டேஜியஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் நார்மலாக ரூம்குள்ளே இருக்கும்போது நான் வந்து ஆல்ரெடி இமேஜின் ஒரு பர்சனுக்கு வந்து ஈவன் கொரோனா டைமில் நம்ம காமனாக பார்த்துருப்போம் என்ன இருந்திருக்கும் ஒரு ரூமில் ஒருத்தர் கொரோனா இருந்துச்சுனாலே லைக் அடுத்தடுத்து வரவங்களுக்கு போய் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருந்துச்சு நம்மளை தனியாக ஐசோலேட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்போம் ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பார்ன் காற்றுலேயே பரவக்கூடியதாக இருந்திருக்கலாம் ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம என்ன சொல்லுவோம் we call them as contagious disease okay can you tell me few contagious disease கொரோனாவை தூக்கி போட்டுருங்க வேறு ஏதாவது contagious disease or else infectious disease example chicken pox agreed அப்புறம் காமனாக சொல்லுங்கள் நம்ம நிறைய டெய்லி லைக் நம்ம நார்மல் லைஃப்பில் இதெல்லாம் பார்த்துருப்போம் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எனிதிங் எதுவுமே ஞாபகத்துக்கு வரலையா காஃப் இட்ஸ் நாட் டிசீஸ் பட் அக்ரீட் காஃப் ஓகே டிசீஸ் கிடையாது ஃபைன் வேறு கைஸ் சீரியஸ்லி இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு ஒன்று கூட ஞாபகத்துக்கு வரல எஸ் ஹெச்ஐவி அக்ரீட் ஹெச்ஐவி எய்ட்ஸ் எல்லாமே வந்து எனக்கு இன்ஃபெக்ஷஸாக நான் வந்து எடுத்துக்க முடியும் ஓகே இப்போ இதுவே நான் நான் இன்ஃபெக்ஷஸ் வந்து பார்க்குறேன்னா வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் கண்டிப்பாக எனக்கு வந்து டைரக்ட் கான்டாக்ட் மூலமாக எனக்கு எதுவுமே ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும் அப்படி நான் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐ கேன் டெல் லைக் கேன்சராக இருக்கட்டும் இல்லாட்டி ஹார்ட் டிசீஸாக இருக்கட்டும் இல்லாட்டி கிட்னி டிசீஸ் எல்லாமே வந்து நான் சொல்ல ஓகே இட் இஸ் நான் இன்ஃபெக்ஷஸ் சரி இப்போது இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் கோயிங் டு see some diseases ஸோ டிசீஸ் வந்து நான் பேசிக்கலாக எடுத்துக்கும் போது நான் வந்து பாக்டீரியல் பேஸ்ட் டிசீஸ் வைரல் பேஸ்ட் டிசீஸ் இல்லாட்டி பேத்தோஜன் பேஸ்ட் டிசீஸ் அப்படின்னா பிரிக்கலாம் ஸோ நான் பேசிக்காக ஃபர்ஸ்ட் let us start with bacterial based disease இதில் வந்து பார்த்தீங்கன்னா they have mentioned the causative agent அதாவது சால்மோனெல்லா டைஃபி இது எதுக்கான காஸ்டிவ் ஏஜென்ட் அதாவது எதை காஸ் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லி எக்ஸாம் நீட்டில் அடிக்கடி வரும் ஸோ சால்மோனெல்லா டிஃபி வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி காசிங் டைஃபாய்டு ஸோ டைஃபாய்டுக்கு ஒரு ஏஜென்ட் யாராக இருப்பா சால்மோனெல்லா டிஃபி ஸோ வாட் இஸ் டைஃபாய்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ அடிக்கடி சொன்னால் டைஃபாய்டு ஃபீவர் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஃபீவர் தரனா வந்து நாள் இருப்பாங்க சம்மந்தமே இல்லாமல் நைட்டில் மட்டும் ஜுரம் அடிக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்துருப்பாங்க ஸோ சிம்டம்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஸ்பைக்கிங் ஸோ தலைவலி இருக்கும் பாடி ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க அகெயின் ஃபுட் இன்டேக் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கும் சடன் வெயிட் லாஸ் இருக்கும் ஸ்பெசிஃபிக்கலி நைட்டில் மட்டும் ஜுரம் அடிக்கும் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ கேன் ரிலேட்டட் டு டைஃபாய்டு அப்பார்ட் ஃப்ரம் தட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதனால் பரவும் யாருன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா டைஃபாய்டு வந்து எதனால் ஸ்ப்ரெட் ஆகும் ஆக்சுவலி இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி லைஃப்பில் பார்க்கக்கூடிய கற்றுக்கிற விஷயங்கள் தான் எஸ் டெல் மீ எனிவன் டைஃபாய்டு வந்து எதனால் பரவும் எதனால் ஸ்ப்ரெட் ஆகும் எனிவன் எது மூலமாக வரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைஃபாய்டு ஏன்னா கண்டிப்பாக கேட்பாங்க ஐ டோல்ட் யூ ஹூ இஸ் அ காஸ்டிவ் ஏஜென்ட் எதனால் ஸ்ப்ரெட் ஆகுன்றதுமே கொஸ்டின் வந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் எதனால் வரும் டைஃபாய்டு மஸ்கிட்டோ ஓகே அப்புறம் கண்டாமினேட்டட் வாட்டர் ஸோ மோஸ்ட்லி இந்த ஃபுட் பாய்சனிங்லாம் அதுவும் சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா கண்டாமினேட் வாட்டர் இது மூலமாலாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டைஃபாய்டு நிறைய ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் நிமோனியா வந்து நீங்கள் காமனாக வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க லைக் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் a கைண்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி டிசார்டர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நீட் கொஸ்டின் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஐ டெல் யூ நவ் இட் செல்ஃப் எஸ் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விச் டிசைன் ஒரே நிமிஷம் ஐ ஷோ யூ ஒன் பிக்சர் சரி ஓகே இதுலேயே இருக்கட்டும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா obviously from this you can tell me it is going to target my lungs கரெக்டா என்னோட ரெஸ்பிரேட்டரி டிசார்டர் இந்த இடத்துல ஒரு டிசீஸ் பற்றி வந்து கேட்பாங்க which is called as emphysema இந்த கொஸ்டின் அடிக்கடி நீட்டில் வந்து கேட்பீங்க ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் ஆக்சுவலி majority of the yearsல emphysema yes can anyone tell me what is it I think if you remember நான் ஒரு கிளாஸில் இதை பற்றி நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் emphysema என்ன நான் சொல்லிட்டேன் எனக்கு லங் ரிலேட்டட் ஒரு டிசீஸ் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அதை ஸ்பெசிஃபிக்காக emphysema என்ன I gave you a clue already. Anyone? சரி நானே சொல்கிறேன் which is called as a structure and functional unit of lungs alveoli கரெக்டா ஸோ alveoli என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்வியோலையில் இருக்கக்கூடிய வால்ஸ், ஆல்வியோலை சாக் அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டாக, அந்த ஆல்வியோலை வால்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தே வில் இன்ஃப்ளேம். இப்போது மோஸ்ட்லி இந்த சிகரெட் ஸ்மோக்கிங் பர்சன்ஸ்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருக்கும், புகை எல்லாமே எனக்கு உள்ள ஸ்டஃப் ஆகும்போது, இல்லாட்டி ஈவன் பேசிவ் ஸ்மோக்கர்ஸ்ன்னு யாரும் சொல்லுவோம், நம்ம சிகரெட் ஸ்மோக் பண்ணாட்டியும் பக்கத்தில் இருக்கிறவங்க ஸ்மோக் பண்ணுற புகை நம்ம உடம்புக்குள்ளே போச்சாலுமே கெடுதல் தான் கரெக்டாக. அப்போ இதெல்லாம் எனக்கு எங்கே போய் செட்டில் ஆக போகுது, என் லங்ஸில் இருக்கக்கூடிய ஆல்வியோவில் போய் செட்டில் ஆகிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா என்னோட ஆல்வியோலை வால் வந்து will get damaged or it will get inflamed. அப்போ என்ன ஆகும், கண்டிப்பாக எனக்கு மூச்சு விடல சிரமப்படுவேன், இழுத்து மூச்சு விடுற மாதிரி இருக்கும். இந்த டிசார்டர் அந்த டிசீஸ்க்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா எஃபிசெமா. இந்த ஒரு கொஸ்டின் அடிக்கடி நீட்டில் எக்ஸ்பெக்டடாக கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அகைன் நான் நிமோனியான்னு சொல்லும்போது இட் இஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் மை ஆல்வியோலை, பட் ஸ்டில் எனக்கு என்ன ஆகும், இட் இஸ் கோயிங் டு பி அ லங் ரிலேட்டட் ஒரு டிசீஸ். சரி, இப்போ டீட்டெயில்டாக வந்து போகலாம். ஓகே, ஸோ இது யார் நிமோனியாவோட காஸ்டிவ் ஏஜென்ட், யூ கேன் மேக் அ நோட் ஆஃப் இட் இஃப் நீட். எனிவே நீங்கள் 11th and 12th பயோ குரூப் எடுத்திருந்தீங்கன்னா படிக்க தான் போகிறீங்க இதில். ஸோ ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா. ஸோ மோஸ்ட்லியாக நம்ம என்ன சொல்லுவோம், நிமோனியா இஸ் காஸ்ட் பை ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா. ஸோ இது எதனால மோட் ஆஃப் ஸ்ப்ரெடிங் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஈவன் ஒரு பர்சன் வந்து பேசிகிட்டே இருக்காங்க, பேசும்போது சில நேரத்தில் எச்சி வந்து படும் அவங்க மேலே, அந்த ஒரு ட்ராப்லெட் வந்து நம்ம இதில் உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட obviously it will be causing pneumonia. and apart from that ஒருத்தவங்க வந்து டம்ளரில் தண்ணி குடிச்சு டம்ளர் வைக்கிறாங்க, அதே டம்ளரில் நம்ம தண்ணி குடிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிமோனியா வந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஜஸ்ட் மேக் a note of the pathogen alone, Streptococcus pneumoniae. அது மெயினாக அதுதான் நீங்கள் பேப்பரில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், சரி, வாட் இஸ் ஃப்ளெம்? ஃப்ளெம்னா என்ன? சில புக்ஸில் PHLEM இருக்கும், இல்லை FLEM கூட இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஃப்ளெம்னா என்ன? பிகாஸ் ஐ டோல் யூ சம்திங் ரிலேட்டட் டு ஒரு ரெஸ்பிரேட்டரி டிசார்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஒரு ஃபேக்டர், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கோல்ட் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும், மூக்கில் வந்து ஒரு சளி சேர்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஈவன் சம்டைம்ஸ் இஃப் வி காஃப், அந்த சளி கூட வந்து வெளில நம்ம ஸ்ப்ரிட் பண்ணும்போது எல்லோ கலரில் வரும். அதை நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா வி கால் தம் as phlegm, PHLEM அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃப்ளெம்மோட கலரை பொறுத்து நமக்கு அந்த இன்டென்சிட்டி, இன்ஃபெக்ஷனோட இன்டென்சிட்டி கண்டிப்பாக நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, இல்லாட்டி லைக் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஒயிட் கலர்னு எடுத்துக்கலாமே, அப்படி இருந்தால் கூட ஐ கேன் ஓகே இட்ஸ் ஃபைன், நார்மல், ஓகே அக்ரீட். இதுவே இந்த லைட் எல்லோனா ஓகே இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. டார்க் எல்லோ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில், ரொம்ப அந்த ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் வரும். ஒபியஸ்லி வீ கேன் டெல் அது ரீச் ரொம்ப சிவியர் ஸ்டேஜை வந்து போயிடுச்சு அப்படின்வாங்க. அந்த ஃப்ளெம் பற்றியும் நம்ம வந்து பார்ப்போம். பட் அப்கமிங் இப்போதைக்கு லெட் அஸ் டாக் அபவுட் த செகண்ட் ஒன், வைரல் டிசீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் யாரை பற்றி பார்த்தா, ஐ டாக்ட் அபவுட் பாக்டீரியல் பேஸ். ஸோ பாக்டீரியல் பேஸ் 2% தான் பார்த்தேன். ஒன் வாஸ் அபவுட் நிமோனியா பற்றி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன் யாரை பற்றி பார்த்தோம், we saw about typhoid. Yes, so typhoid பார்த்தோம், pneumonia பற்றி பார்த்தோம். Now we are going to see about the viral based disease. So viral based diseaseல நம்மளுக்கு காமனாக இருக்கக்கூடியது யாரு, இந்த காமன் கோல்ட். ஸோ காமன் கோல்டோட காஸ்டிவ் ஏஜென்ட் எப்பவுமே யாராக இருப்பாங்க, it is going to be a virus, it is called as the rhinovirus. சரி, நம்மளுக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லெட்ஸ் இமேஜின் ஒரு பர்சனுக்கு வந்து பாக்டீரியல் பேஸ்ட் டிசீஸ் வருது, இல்லாட்டி வைரல் பேஸ்ட் டிசீஸ் வருது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இது ரெண்டு பேர்த்தையுமே நான் க்யூர் பண்ணுறது யாருக்கு ரொம்ப ஈஸியாக க்யூர் ஆகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டேன்னு பார்த்து, ஈஸியாக எப்பவுமே க்யூர் ஆக தான் போகுது. பட் அந்த டைம் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, எப்பவுமே பாக்டீரியல் பேஸ்டுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக க்யூர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஆனால் வைரல் வந்து இப்போ நார்மலாக ஜுரம் வருதுன்னு போச்சுன்னா டாக்டர் சொல்வார் வைரல் டிசீஸ் ஒரு வாரம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ என்ன அர்த்தம்னா, வாட் இஸ் த ரீசன் அப்படி எடுத்துக்கிட்டோன்னா, வைரஸ்க்கு மட்டும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அட்டாக்கிங் மெக்கானிசம் இருக்கும். மற்றபடி பாக்டீரியா எதுவாக இருந்தாலுமே அந்த பாக்டீரியா சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் ஒரு பர்சனோட பாடிக்குள்ளே போயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள சுற்றி ஒரு வால் மாதிரி ஃபார்ம் பண்ணிப்பாங்க. இஸ் கோயிங் டு பி த பாக்டீரியா. அவங்க உள்ளுக்குள்ளே என்ட்ரானவங்க என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள சுற்றி ஒரு வால், செல் வால் அப்படின்னு சொல்லி செல் வால் மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சிருவாங்க. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் இப்போ நான் ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் அந்த மாதிரி எடுக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் மெடிசன் எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்துக்கலாம். அந்த மெடிசன் எனக்கு உள்ளே என்ட்ரானோ என்ன பண்ணும், இந்த வாலை நான் பிரேக் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கலி எனக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாவை நான் கில் பண்ண முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அர்த்தம், நான் அந்த வாலை பிரேக் பண்ணிட்டேன்னா ஐ வில் பி ஏபிள் டு கில் த பாக்டீரியா. ஆனால் வைரஸ்க்கு வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், வைரஸ் வந்து இனிஷியலி இட் வில் பி வாட், ஒரு டெட் மாதிரி தான் இருக்கும். அன்டில் இட் ஃபைண்ட்ஸ் அ ஹோஸ்ட், ஒரு ஹோஸ்ட்டை கண்டுபிடிச்சா மட்டும்தான் தே வில் பிகமிங் அ லிவிங் திங். கரெக்டாக? ஸோ அப்போ அவங்களோட மெக்கானிசம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, தே வில் பி நாட் ஹேவிங் எனி செல் வால். அப்போ இந்த மாதிரி அவன் பவுண்டரிலாம் ஃபார்ம் பண்ணிட்டே இருக்க மாட்டான். எனக்கு இதுதான் மெக்கானிசம் தெரிஞ்சு ஆட்டோமேட்டிக்காக நான் பிரேக் பண்ணிட்டு கியூர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் வைரஸ்க்கு மட்டும் தேல் பி ஒன்றுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் மெக்கானிசம் இருக்கும். விச் மீன்ஸ் அவங்களுக்கு செல் வாலே இருக்காது, நியாயமாக பார்த்தீங்கன்னா வாலே இருக்காது. அப்போ என்ன அர்த்தம், அதை பிரேக் பண்ண நான் கியூர் பண்ண வாலே இல்லையே. ஸோ அவங்களை கில் பண்ணுறது அப்படின்றது இட் வில் பி லைக் பிட் டிஃபிகல்ட் டாஸ்க் மாதிரி இருக்கும். தட் இஸ் வை எனக்கு வைரல் டிசீஸ் வந்தால் இட் வில் டேக் அட்லீஸ்ட் அ மினிமம் ஆஃப் 7 days, ஒரு 1 week to 7 days அட்லீஸ்ட் கண்டிப்பாக எனக்கு டைம் எடுக்கும் இட் டு கெட் கியூர். சரி, இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், காமன் கோல்டுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும்.
கண்டிப்பாக நிறைய பேருக்கு கோல்டெல்லாம் வந்திருக்கும் வீட்டில், நமக்கே நிறைய இடத்துல கோல்டு வரும். கோல்டோட சிம்டம்ஸ் என்ன? த்ரோட் பெயின், அக்ரீட். அப்புறம் ரன்னிங் நோஸ், த்ரோட் பெயின், ஹெட் பெயின் சொல்லாமல் தலைவலிக்கும். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். ஃபீவர் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூட போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இதெல்லாம் வந்து பார்த்து குடிக்கணும்வாங்க. லெட் மீ ஆஸ்க் யூ ஒன் மோர் क्वेश्चन. வாட் இஸ் த பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்? எஸ், ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ், வாட் இஸ் த பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர்? ஏன்னா இந்த கொஸ்டின் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பிகாஸ் யூ டாக்கிங் அபவுட் காமன் கோல்ட். எஸ், டெல் மீ மா ஸ்ரீசரண். Yes, very good. It's going to be 100 degrees Celsius. So நமக்கு எக்ஸாமில் நீட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு வைரல் டிசீஸ்க்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கான். ஸோ பயப்படவே வேண்டாம். காமன் கோல்ட் யார் அந்த காஸ்டிவேஜ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மோர் தென் இனஃப். அடுத்து தேர்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா லைக் கைண்ட் ஆஃப் புரோட்டோசோவன் டிசீஸ். ஸோ புரோட்டோசோவன் டிசீஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேஜ் எதுன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி மலேரியா. மலேரியா பற்றி நீ கண்டிப்பாக கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மலேரியாவோட காஸ்டிவேஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா Plasmodium vivax, Plasmodium falciparum. So genus என்னவோ Plasmodium, species மட்டும் எனக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஜீனஸ் அப்படின்னு எடுத்தோம்னா Plasmodium is going to be a common species. சரி, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பைட்டிங் யார்? ஃபீமேல் ஆனோஃபிலிஸ் மஸ்கிட்டோ. அது மட்டும் எனக்கு மலேரியாக்கான சிம்டம் தெரியும். சரி, இப்போ இந்த இடத்துல லெட் மீ ஆஸ்க் யூ ஒன் கொஸ்டின். இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தே ஹேவ் கிவன் எக்ஸாம் எப்படி கேட்பானா வாட் இஸ் த டாக்ஸின் தட் இஸ் ரிலீஸ்ட் பை பிளாஸ்மோடியம் அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஏன்னா அந்த லைஃப் சைக்கிள் ஆஃப் மலேரியா அப்படின்னு நான் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் வந்து ஒரு டாக்ஸின் வந்து ரிலீஸ் ஆகும். அந்த டாக்ஸின் நமக்கு படும்போது தான் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், எனக்கு வந்து மலேரியா வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அந்த டாக்ஸினோட பேரு தான் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ப்ளீஸ் எழுதி வச்சுக்கோங்க. இட் இஸ் கால்ட் அஸ் ஹீமோசாயின். இந்த ஒரு கொஸ்டின் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். பிகாஸ் லைஃப் சைக்கிள் ஆஃப் மலேரியாவும் நீங்கள் படிப்பீங்க உங்களோட அப்கமிங் போர்ஷன்ஸில். அப்படி படிக்கும்போது அந்த ஒரு பர்டிகுலர் லைஃப் சைக்கிள் ஆஃப் பீரியடில் ஒரு டாக்ஸின் வந்து கிரியேட் ஆகும். அந்த டாக்ஸின் தான் எனக்கு என்ன பண்ணும், மலேரியா வந்து பார்த்தா குளிர் ஜுரம், ரொம்ப உடம்பு நடுங்கிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ் ஆஃப் மலேரியா ஆக்சுவலி. அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் toxin we call them as hemozoin. So malarial ஜுரம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஈவன் விட்டு வரும். it will be not a continuous one. திடீர்னு வரும், நின்றோம், திரும்ப again it will come. ஸோ விட்டு ஜுரம் வர மாதிரி இருக்கும். நம்ம செக் பண்ணும்போது தான் சொல்லுவாங்க மலேரியா இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இது காரணமே யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஹீமோசாயின் தான். நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த லைஃப் சைக்கிள் வந்து நம்ம கிளாஸஸ் இன்கேஸ் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம வந்து பார்த்துக்கலாம். இட் வில் பி நீடட். நெக்ஸ்ட் ஒன், let us see about the காமன் இன்ஃபெக்ஷன்ஸ் டிசீஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அஸ்காரிஸ். இது என்னதுன்னு தெரியுதா? வாட் இஸ் திஸ்? பார்க்கும்போதே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம். என்னது இது? இது எக்ஸாமில் நீட்டில் எப்படி கேட்பாங்கன்னா அந்த டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. டயக்ராம் கொடுத்துட்டு ஆக்சுவலி இதை பற்றி நீங்கள் அனிமல் கிங்டம்லையும் படிப்பீங்க இன் யோர் 11th ஸ்டாண்டர்ட். விச் மீன்ஸ் ஒரு அனிமல் கிங்டமில் ஒரு செப்பரேட் கிளாசிஃபிகேஷன் பற்றி வரும். அதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே இருக்கும். தே வில் ஆஸ்க் யூ கிவ் யூ 2 பிக்சர் கொடுத்துட்டு டிஃபரன்ஷியேட் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல், ஹவ் வில் யூ ஐடென்டிஃபை பிட்வீன் அ மேல் அண்ட் ஃபீமேல் இப்படி சொல்லி கேட்பாங்க. ஸோ மேல் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி த ஸ்மாலஸ்ட், ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வைஸே எனக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். தட் இஸ் ஹவ் டிஃபரன்ஷியேட்டட். இதில் வேர்ம்ஸ் அப்படின்றது நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஃப்ளாட் வேர்ம் இருக்குது, ரவுண்ட் வேர்ம் இருக்குது. ஸோ அது நீங்கள் அனிமல் கிங்டமில் தனியாக படிப்பீங்க. பட் இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் அஸ்காரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் காசஸ் ascariasis. So ascariasனா பார்த்தீங்கன்னா நார்மலாக சாப்பிடும்போது ஸ்பெசிஃபிக்கலி if a person has some white patches ஃபேஸில் வந்து இட்ஸ் ஆல்சோ சிம்டம். எல்லாரோட உடம்புலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹோப் எவ்ரி ஒன் நோஸ் இன்டெஸ்டைனில் வந்து சில வேர்ம்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். பிகாஸ் அந்த வேர்ம்ஸ் என்ன பண்ணும், ஒரு பர்சனோட வெயிட்டு கூட தே வில் பி லைக் ரீசன். சில பேர் வந்து ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க, என்ன தான் சாப்பிட்டாலும் உடம்பு வந்து வெயிட் போடவே போடாது. ஒன் ரீசன் கேன் பி ஹெரிடிட்டி, ஜீன்ஸாகவும் இருக்கலாம், அப்பா அம்மா அது மாதிரி இருந்தாலுமே சான்ஸ் ஆர் தேர். இன்னொரு ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து இந்த புழுக்கள், அதாவது நம்ம அஸ்காரியாஸ் இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து போடவே போடாது. பிகாஸ் ஆல் த நியூட்ரிஷன் ஆர் டேக்கிங் இட் வில் கோ டு தம். சரி, அப்படி நான் சொல்லும் போது இந்த அஸ்காரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு சிம்டம். பிகாஸ் எனக்கு வெயிட் போடு செகண்டரி, பட் சில பேருக்கு ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல அங்கே ஒயிட் பேச்சஸ் மாதிரி வரும், திட்டா ஒயிட் பேட்ச் மாதிரி வரும். இட் கேன் பி லைக் ஒன் ரீசன் சன், வெயில் படுறது ஒரு காரணம். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த பேச்சஸ் வந்து இஃப் தே கீப் ஆன் ஸ்ப்ரெடிங் இன் யோர் ஃபேஸ் கண்டிப்பாக யூ ஹேவ் டு கெட் செக். பிகாஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சினாரியோ யூ ஹேவ் திஸ் அஸ்காரிஸ் இன் யோர் பாடி. புழுக்கள் இருக்குது, மோஸ்ட்லி சாக்லேட் சாப்பிடுவாங்க. அதனால தான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு 6 months ஒன்ஸ் வந்து இட் இஸ் வெரி மேண்டேட்டரி யூ ஹேவ் டு டிவார்ம் யோர் செல்ஃப். இது வந்து சின்னவங்களுக்கு அப்படின்றது மட்டும் கிடையாது, குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 3 to 4 months ஒன்ஸ் பண்ணுவாங்க. பட் ஈவன் இஃப் யூ ஆர் பிகமிங் அடல்ட்ஸ் ஆல்சோ, பிகாஸ் நீங்கள் சாக்லேட் சாப்பிடுவீங்க, சுகர், காஃபி, டீ தான் நீங்கள் கண்டிப்பாக பழக்கம் இருக்கும், ஜூஸ். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் சேஃபர் 6 months ஒன்ஸ் வந்து நம்ம டிவார்ம் பண்ணுறது இட்ஸ் ஆல்வேஸ் வெரி எசென்ஷியல். ஸோ சிம்டம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து லைக்
excretion பண்ணும்போது what will happen is அந்த excretory part anusல வந்து some itching sensation இருக்கும், burning sensation. சில இன்னும் ரொம்ப high scenarios அப்படின்னு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா like blood இந்த மாதிரி bloodோட worms discharge இதெல்லாமே இருக்கும். தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எக்ஸாமில் chances are there. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா let us talk about filariasis. ஸோ filariasisக்கு வந்து நிறைய பேர் இந்த ஒரு தப்பு பண்ணுவாங்க. filariasisக்கு இன்னொரு பேரும் இருக்கு. it is also called as elephantiasis. ஸோ elephantiasis வந்து எந்த மஸ்கிட்டோ and previously we saw for this one also malaria. மலேரியாக்கு வந்து என்ன மஸ்கிட்டோ பார்த்தோம்? female anopheles mosquito. very good. இப்போ நான் filariasis, that is elephantiasisக்கு வந்து காமனாக இருக்கக்கூடிய காரணமாக இருக்கக்கூடிய மஸ்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா is going to be Culex mosquito. 1 minute. சரி, ஃபீமேல் கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ. சரி, இப்போ இதில் பாருங்கள் டயக்ராம்ஸ். சில எக்ஸாம்ஸில் நீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிக்சர் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி பிக்சர் கொடுத்துட்டு தே வில் பி ஆஸ்கிங் யூ வாட் இஸ் த டிசீஸ், தட் இஸ் த ரீசன், இதுக்கு காரணமாக இருக்கும் டிசீஸ் பற்றி பேர்லாம் கேட்பாங்க. ஸோ மோஸ்ட்லி சிம்டம்ஸ் இந்த ஃபிலாரியாசிஸ் இருக்கக்கூடியவங்க எப்படி இருப்பான்னு கேட்டிங்கன்னா it causes chronic inflammation of the organs. What I mean by chronic? Actually நம்ம ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கும். பெயினா இருக்கட்டும் டிசீஸா இருக்கட்டும் ரெண்டு டைப்பா நம்ம பிரிக்கலாம். acute and chronic அப்படின்னு சொல்லுவோம். What is the difference between acute and chronic? acuteக்கும் chronicக்கும் என்ன வித்தியாசம்? anyone? Okay, very good. So acute, very good. So acute வந்து பார்த்தீங்கன்னா it will be like short lived, ரொம்ப சின்ன குறுகிய காலகட்டத்தில் அதுவே போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலாக எனக்கு கோல்ட்னால வரக்கூடிய ஃபீவர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஒரு மேக்ஸிமம் 7 days 5 days போயிடும். ஆனால் இதுவே இப்போ நீங்கள் கேன்சர் அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி க்ரானிக். எனக்கு எப்படி இருக்கும், ரொம்ப இயர்ஸ் வரைக்கும் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். ஈவன் சம்டைம்ஸ் டெத்து மட்டுமே எனக்கு ஒரு ரிலீஃபாக கூட இருக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் காஸ் க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி ஆர்கன், அதாவது லைஃப் லாங் யானைக்கால்னு சொல்லுவாங்க தெரியுமா, தட் இஸ் கால்ட் அஸ் எலிஃபேண்டியாஸ். சிம்பிளாக சொல்லப்போனால் கொசு கடினால வரக்கூடிய ஒரு விஷயம். சம்டைம்ஸ் ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் மைட் ஆல்சோ பி எப்படி சொல்கிறது உருமாறி போயிடும். ஏன்னா பிகாஸ் எனக்கு கால் இடுப்பு பகுதி கீழே விட்டோமே எனக்கு என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன் வந்து இருக்கும். சரி, கேன் யூ see here lymphatic vessels. லிம்ப்னா என்ன? நம்ம லிம்பை பற்றி would have learned somewhere. What is limp? லிம்ப்னா என்ன? even in your 10th standard you would have come across this term. limp பற்றி படிச்சிருப்பீங்க. What is limp? சரி, before that what is the color of limp? White. Transparent. Okay, then what is the function of limp? limp எங்கே இருக்கும், என்ன ஃபங்க்ஷன் பண்ணும்? What is the function of limp? 10th படிச்சா 10th முடிஞ்சு போச்சா? flow like a blood. சரி, ஓகே. அப்புறம் சாரி fat storage. பியூட்டிஃபுல். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா let us imagine நம்மளுக்கு வந்து டிஷ்யூஸ் இந்த மாதிரி எனக்கு அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி எனக்கு டிஷ்யூஸ்லேருந்து ஊஸ் ஆகக்கூடிய சில ஃப்ளூயிட் எல்லாமே இதுக்கு நடுவில் we call them as intercellular space அப்படின்னு சொல்லுவாங்க. செல்ஸ் நடுவில் டிஷ்யூஸ் நடுவில் எனக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இதுக்கு நடுவில் போய் செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி செட்டில் ஆகக்கூடிய ஃப்ளூயிட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், we call them as lymph. இந்த லிம்ப் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்லி எனக்கு ஃபேட் ஸ்டோரேஜ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த மாதிரி லிம்ப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சில ஆர்கன்ஸ் எல்லாமே செட்டில் ஆகும். டுகெதர் வி கால் தம் ஆஸ் தி லிம்பாட்டிக் சிஸ்டம். ஸோ மெயின்லி என் உடம்புல வந்து ஏதாவது ஒரு ட்ராபேக் இருக்குது, இல்லை நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன் ஸ்டார்டிங்கில், லைக் ஹவ் வில் யூ டெல் இஃப் யூ ஆர் ஹெல்த்தி ஆர் நாட், ஒரு கொஸ்டின் கேட்டேன். நீங்கள் சொன்னீங்க யூ டோல்ட் மீ சம் ஆன்சர்ஸ் லைக் சுற்றி இருக்கிறவங்க ஃபேக்டர்ஸாக இருக்கட்டும், பீஸ் ஆஃப் மைண்ட், இதெல்லாமே நம்ம சொன்னோம் கரெக்டாக. ஸோ அதே மாதிரி தான் என் உடம்புக்குள்ளே எனக்கு ஏதாவது ஒரு குறை இருக்குது, ஏதோ ட்ராபேக்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக சில ஃபேக்டர்ஸ் வச்சு ஐ கேன் டெல் தேர் இஸ் சம்திங் ராங் இன் மை பாடி. ஃபார் எக்ஸாம்பிள் சடனாக ஃபீவர் வரலாம், இல்லாட்டி சடனாக ஸ்வெல்லிங் இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லிம்ப் நோட் வந்து ஸ்வெல் ஆகும். கண்டிப்பாக லிம்ப் நோட் ஸ்வெல் ஆச்சுன்னா ஏதோ ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் உடம்புக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். ஸ்பெசிஃபிக்காக பார்த்தா காதுக்கு பின்னாடி இந்த இடத்துல எனக்கு லிம்ப் நோட் அப்படின்றது இருக்கும். ஸோ நம்மளுக்கு நேரத்தில் கோல்ட் ஆயிடுச்சுன்னா நெறி கட்டிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை நரம்பு திருப்பிட்டு இருக்கு அப்படின்வாங்க. பார்த்தீங்கன்னா லைக் சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், லைட்டாக ஸ்வெல்லிங் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கோல்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் ஒரு 1 month இட் வில் கோ ஆஃப் ஆட்டோமேட்டிக்கலி. ஆனால் இப்போ இதுவே எனக்கு வந்து மோர் தேன் 2 or 3 monthsக்கு மேலே ஏதோ இடத்துல ஸ்வெல்லிங் இருந்துகிட்டே இருக்குது, காரணமே எனக்கு அடியும் படல, ஈவன் தோ இஃப் இட்ஸ் பெயின்லெஸ் ஆல்சோ யூ ஹேவ் டு கெட் யுவர் செல்ஃப் செக். பிகாஸ் அது எனக்கு லிம்ப் நோட் ஸ்வெல்லிங்காக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேன்சர், எய்ட்ஸ், ஸ்பெசிஃபிக்கலி கேன்சருக்கு எல்லாத்துக்குமே நம்ம நிறைய பேருக்கு வந்து இந்த செகண்டரி இல்லை டெர்ஷரி ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. பிகாஸ் சிம்டம்ஸே நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது எனக்கு லிம்ப் நோட் ஈவன் ஒரு சின்ன விஷயம் உடம்புல மாற்றம் இருந்துச்சுன்னா கூட ஒரு லிம்ப் நோட் வந்து காட்டி கொடுக்கும். ஸோ ஸ்வெல்லிங் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூ ஹேவ் டு கெட் your check cell. அதே மாதிரி தான் இந்த filarial worms இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த lymphatic vessels அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக there is going to be some swellings. Next one.
ringworm. ஸோ இந்த ringworm வந்து பார்த்தீங்கன்னா obviously it will be coming under fungal. இது நம்ம மோஸ்ட்லி வந்து ஸ்வெட், நம்ம ஸ்பெசிஃபிக்கலி இந்த சம்மர் சீசன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓடி விளையாடுவோம் பசங்கள்லாம். ஆர் எல்ஸ் இந்த ஹாஸ்டலில் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, காலேஜ் ஹாஸ்டல், ஸ்கூல் ஹாஸ்டல், இல்லை நம்மளுக்கே வந்து வீட்டில் ஒருத்தவங்க யூஸ் பண்ண டவல் இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லாட்டி ஒருத்தவங்க யூஸ் பண்ண ஷர்ட் இன்னொருத்தவங்க, பிகாஸ் ஒன்ஸ் யூ வேர் ஷர்ட் ஸ்பெசிஃபிக்கலி கேர்ள்ஸாக இருக்கட்டும் பாய்ஸாக ட்ரெஸ் நம்ம வேர் பண்ணுறோம் மாற்றி அப்படின்னும் போது இட் ஹாஸ் டு பி வாஷ்ட் இமீடியட்லி. நான் வாஷ் பண்ணிவிட்டு இன்னொருத்தவங்க போடும்போது பிரச்சனை இல்லை. பட் அது வாஷ் பண்ணாமே வேர் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக என்ன ஆகும்னா தேர் இஸ் அ சான்சஸ் யூ மைட் கெட் தீஸ் ringworms. ஸோ ringworms வந்து பார்த்தீங்கன்னா they are seen in like even கால்க்கு நடுவில், இந்த கழுத்து பட்டையில், இந்த இடத்துலாமே வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். பட் யூ கேன் மேக் அ நோட் ஆஃப் திஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்போரம், ட்ரைகோஃபைட்டான் அண்ட் எபிடெர்மோஃபைட்டான். இது 3 வார்த்தைகளுமே எழுதி வச்சுக்கோங்க. சரி, பயாலஜியில் இந்த மாதிரி லெசன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த ஆர்கானிசம்ஸ் நேம் தான். அதுலேருந்து நீங்கள் கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அகைன் இந்த டாபிக் நீங்கள் போக போக யூல் பி லேர்னிங் சம்திங் அபவுட் ஆக்டிவ் இம்யூன், பாசிவ் இம்யூன், இதை பற்றிலாம் சொல்லிக் கொடுக்குறேன். பட் இதை மட்டும் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் இந்த டாப்பிக்கில் இந்த மாதிரி கொஸ்டின் தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். வேறு எதுவுமே பெருசாலாம் நமக்கு வரப்போகிறது கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் டைரக்ட்லி நவ் ஐ வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். Immunity. What is immunity? Immunity na enna? So far I told you about some diseases. Fine. Immunity na enna? Disease வராம பாத்துக்கிறது. சரி, ஓகே. ஸோ அப்போ என் உடம்புல டிசீஸ் வராம பாத்துக்கிறதுக்கு, அதாவது இம்யூன் பவருக்கு யார் ரெஸ்பான்சிபிளா இருப்பா? Who is responsible for immune power in our body? Okay. வேற பேசிக்கா who is responsible for immune power in our body? Sorry ma? WBC. Very good. WBC படிச்சிருப்போம். WBC வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் லிம்போசைட்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். B lymphocytes, T lymphocytes. I think I have told you in one of my classes. The lymphocytes வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்கும். சரி, before that let me ask you one more question. What is an antigen and what is an antibody? பிகாஸ் எனக்கு இந்த இம்யூன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி எனக்கு இந்த ஆன்டிபாடிஸை பொறுத்து சம்மந்தப்படுறது பொறுத்து கண்டிப்பாக இட்ஸ் கோயிங் டு பி இன்டர் கனெக்டட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ வாட் இஸ் அன் ஆன்டிஜன், வாட் இஸ் அன் ஆன்டிபாடி? எனக்கு ஆன்டிஜன் எங்கே இருக்கும்? வேர் இஸ் ஆன்டிஜன் ப்ரெசென்ட்? இதுவுமே நான் ஒரு கிளாஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். வேர் இஸ் ஆன்டிஜன் ப்ரெசென்ட் இன் மை பாடி? எங்கே இருக்குது? நான் ஒரு டயக்ராம்லாம் போட்டு கதை மாதிரி சொல்லி கொடுத்தேன். எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது? வேர் இஸ் ஆன்டிஜன் ப்ரெசென்ட், வேர் இஸ் ஆன்டிபாடி வரும்? சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆன்டிஜன் சொல்லுங்கள். சரி, உங்களுக்கு இந்த டயக்ராம் ஞாபகம் இருந்துச்சுன்னா யூ கேன் ஆன்சர். சொல்லுங்க பார்க்கலாம். இது என்ன டயக்ராம்? பார்க்க கூட தெரியலையா? வாட் இஸ் த டயக்ராம்? எஸ் ஸ்ரீசரண், பிளட், ஆர்பிசி. ஸோ ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிசி, என் ஆர்பிசிக்கு மேலே ஆன்டிஜன் வந்து எப்போவுமே உட்காந்துருக்கும். இப்போ நான் கொஸ்டின் கேட்டேன் ஆன்டிஜன் எங்கே இருக்கும்னு, இட் வில் பி ப்ரெசென்ட் ஆன் மை ஆன்டிஜன். ஸோ இப்போ எனக்கு ஆர்பிசிக்கு மேலே ஏ ஆன்டிஜன் இருந்துச்சுன்னா மை பிளட் குரூப் இஸ் டு பி வாட்? ஏ பிளட் குரூப். சரி, கூடவே ஒரு ஆர்ஹெச் ஃபேக்டரும் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா மை பிளட் குரூப் இஸ் செட் டு பி ஏ பாசிட்டிவ். சில நேரத்தில் என்னோட ஆர்பிசிக்கு மேலே ஐ மைட் ஹாவ் ஒன்லி ஏ ஆர் பி, இல்லை ரெண்டுமே கூட இருக்கலாம். ஆனால் ஆர்ஹெச் வந்து மிஸ் ஆகிருக்கும். அப்போ இந்த மாதிரி நான் சொல்லும் போது என் பிளட் குரூப் என்னவா இருக்கும்? ஏபி நெகட்டிவ். எப்பவுமே ஆர்ஹெச் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா பாசிட்டிவ், ஆர்ஹெச் இல்லைன்னா நெகட்டிவ். மற்றபடி எனக்கு ஏபியை பொறுத்து தான் இட் இஸ் கோயிங் டு டிஃபர். ஸோ விச் மீன்ஸ் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, எனக்கு இந்த ஆன்டிஜன்ஸ் எங்கே இருக்குது? ஆர்பிசிக்கு மேலே இருக்குது. இந்த ஆன்டிஜன் தான் எனக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ண போகுது? ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஃபார் டிசீசஸ் லைக் எய்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம், ஒரு பர்சனுக்கு வந்து பிளட்டை செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு ஈவன் எலைஸா இந்த டெஸ்ட்லாம் வந்து சொல்லியிருப்பேன். எலைஸாவோட ஃபுல் ஃபார்ம் என்ன? ஐ திங்க் நான் ஒரு கிளாஸ் நான் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். வாட் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் எலைஸா? எலைஸா இது வந்து ஹெச்ஐவிக்கான ஒரு டெஸ்ட், கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டெஸ்ட். அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? இதெல்லாம் மறக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ் சொல்லுங்கள். நான் என் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன் ஒரு வாட்டி. எனிவன்? ஸ்ரீநிதி, நிரஞ்சன், ஸ்ரீசரண், ஸ்ரேயா, ஸ்ரேயா நவலிம் சிங், லக்ஷ்மி, மணிகண்டன். எஸ் சரி, அட்லீஸ்ட் நவ் யூ கேன் நோட் எடுத்து வச்சுக்கோங்க. இட் இஸ் என்சைம் லிங்க்ட் immunosorbent as C.
என்சைம் லிங்க்ட் இம்யூனோசார்பன்ட் ஆசி. இந்த டெஸ்ட் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு விஷயம் சொன்னேன், ஆன்டிபாடி தான் எனக்கு என்ன பண்ணும், சாரி ஆன்டிஜன் தான் எனக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணும்னு சொன்னோம். அப்போ ஒரு பர்சனோட பிளட்ல வந்து என்ன ஆன்டிபாடி இருக்கோ அதை வச்சு அது காரணமான இருக்க ஏஜென்ட் நான் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எலைசா டெஸ்ட் எய்ட்ஸ் வந்து அப்படி தான் பேஸ் பண்ண ஆன்டிஜனை வச்சு வந்து நமக்கு கண்டுபிடிப்பாங்க. அண்ட் ஈவன் இன் பயோடெக்னாலஜி கான்செப்டில் கூட ஐ டாக் சம்திங் அபவுட் பிசிஆர். பிசிஆர் பற்றி நான் பேசியிருப்பேன். பிகாஸ் பிசிஆர் இஸ் ஆல்சோ ஒரு டிசீஸ் வந்து நம்மளால் எவ்வளோ ஏர்லியராக கண்டுபிடிக்க முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் டிசீஸை கியூர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி எனக்கு இருக்கலாம். ஸோ அப்படி சொல்லும்போது பிசிஆர் இஸ் ஒன் ஆஃப் த திங். ஸோ ஃபுல் ஃபார்ம் ஆஃப் பிசிஆர் நான் பயோடெக்னாலஜி கிளாஸ் சொல்லியிருப்பேன். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாஸ் அபவுட் பயோடெக்னாலஜி, ஃபர்ஸ்ட் செகண்ட் தெரியல. பிசிஆர் ஃபுல் ஃபார்ம் என்ன? நான் வந்து என்னோட ஃபுல் டெமோ செஷன்ஸில் நான் கொடுத்த பாயிண்ட் மேபி நீங்கள் அப்கமிங் கிளாஸ் 11th and 12th போகும்போது தெளிவாக தெரியும். ஏன்னா அது எல்லாமே நீட்டில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி தான் என் டெமோ செஷன் ஃபுல்லாகவே இருந்தது. இஃப் யூ ஆர் மிஸ்ஸிங் எனி பாயிண்ட் அட்லீஸ்ட் இல்லாட்டி இனிமேல் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இல் பி வெரி மச் ஹெல்ப்ஃபுல். ஏன்னா அது புக்கில் கூட இருக்காது, எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பிசிஆர் எஸ் ஞாபகம் இருக்கா? அட்லீஸ்ட் யூ கேன் மேக் அ நோட் ஆஃப் இட் நவ். இட்ஸ் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். ரெண்டு கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன் இஸ் எலைசா, இதோ முக்கியம். பிசிஆரோட ஃபுல் ஃபார்ம் வந்து பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். சரி, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் உடம்புல வந்து டிசீஸ் இருந்துச்சுன்னா நான் சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டெஸ்ட். சரி, அப்படி நான் எடுத்துக்கும் போது என்னோட இம்யூன் சிஸ்டம், ஸோ என்னோட இம்யூன் சிஸ்டம் வந்து நம்ம எனக்கு சப்போஸ் எதாவது சிம்மாங்க ஒரு ஜுரம் வந்துருச்சு, இல்லை ஏதோ உடம்பு சரியில்லாமல் போச்சு, என்ன பண்ணுவேன், இன்ஜெக்ஷன் வந்து நான் எடுத்துப்பேன். கரெக்டாக அந்த இன்ஜெக்ஷன் என்ன பண்ணுறேன், என் உடம்புல வந்து எனக்கு சத்து கொடுக்கறதுக்கு ஆன்டிபாடிஸ் இல்லை, ஒரு ஸ்டெராய்டு ஆன்டிபாடி இல்லாமல் கம்மியாக இருக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், ஓகே நான் எடுத்துக்கிறேன், சப்ளிமெண்ட்டாக என் உடம்புல நான் வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கிறேன். ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு ஈக்குவேட் இன் மை பாடி. கரெக்டாக அப்படி அதை பற்றி நான் எடுத்துக்கும் போது நான் ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன் இஸ் கோயிங் டு பி இன்னேட் இம்யூனிட்டி, another one is going to be acquired immunity. இன்னேட் அப்படின்னு சொல்லும்போது, இன்னேட் ஒரு குழந்தை வந்து பிறக்கிறப்பத்திலிருந்தே ஒரு நியூ பார்ன்லேருந்தே இருக்கக்கூடிய இம்யூன் பவருக்கு நம்ம என்ன சொல்லுவோம், இன்னேட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லை, நான் வந்து நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு சப்ளிமெண்ட் மூலமாகவோ இல்லாட்டி நான் ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாகவோ எடுக்கக்கூடிய இம்யூன் பவரை நான் என்ன சொல்லுவேன், acquired or adaptive immunity. இந்த ரெண்டு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ டோல்ட் யூ வாட் இஸ் இம்யூன் பவர். அப்போ அந்த இம்யூன் பவருக்கு வந்து எனக்கு எப்படி அந்த சத்து கிடைக்குது, ஸ்ட்ரென்த்து கிடைக்குது அப்படின்றத பொறுத்து நான் ரெண்டு விதமாக பிரிக்கிறேன். ஒன் இஸ் இன்னேட், another one is going to be acquired immunity. சரி, இது ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். இப்போது இந்த டைப்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். எஸ், இப்போ let us see about the types of acquired immunity. இந்த acquired immunity வந்து பார்த்தீங்கன்னா, first one is like I'm going to talk about B lymphocytes and T lymphocytes. எனக்கு கண்டிப்பாக நான் இம்யூன் பவர் பற்றி படிக்கிற போது ரெண்டு பற்றி எனக்கு தெரிஞ்சிருக்கணும். கரெக்டாக ஆல்ரெடி நான் B lymphocytes என்னன்னு சொல்லியிருப்பேன், T lymphocytes என்னன்னு சொல்லியிருப்பேன். ஸோ B வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். B என்ன பண்ணும் அப்படின்னு சாரி எஸ் B lymphocytes வந்து பார்த்தீங்கன்னா they will be producing antibodies. அதாவது என் உடம்புக்குள்ளே ஏதாவது ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம் வந்துருச்சுன்னா ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு தான் அந்த ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம் கில் பண்ணுவாங்க. ஆனால் T lymphocytes வந்து அப்படி கிடையாது, ஆன்டிபாடிலாம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக they will go and target the harmful micro organism. இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து எங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ Bக்கும் Tக்கும் இந்த வித்தியாசம். just copy it. once you are done let me know, then I'll move on. இப்போ இதை பேஸ் பண்ணி, பிகாஸ் ஐ டோல்ட் யூ வாட் இஸ் a B and T lymphocyte, இந்த B and T lymphocytes பேஸ் பண்ணி ஐ ஹாவ் லைக் ஒரு 2 types of immune system அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஒன் இஸ் கோயிங் டு பி ஆக்டிவ், another one is going to be passive. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், இம்யூன் சிஸ்டத்தை நான் வந்து இம்யூனிட்டி நான் ரெண்டு விதமாக கிளாஸிஃபை பண்ணேன். வாட் வாஸ் இட், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னேட், another one is acquired அப்படின்னு சொல்கிறேன். இன்னேட்னா கூடவே பிறந்ததுலேருந்தே இருக்கும், அக்வயர்ட்னா ஒரு சப்ளிமெண்ட் மூலமாக இல்லை இன்ஜெக்ஷன் மூலமாக நான் வந்து எடுத்துக்கிறேன். சரி, அப்படி நான் பிரிக்க போகும்போது இந்த அக்வயர்டு திரும்ப என்ன பண்ணலாம், 2 டைப்ஸாக நான் கிளாஸிஃபை பண்ணலாம். பிகாஸ் நீங்கள் கேட்கலாம் வாட் அபவுட் தட் இன்னேட். இன்னேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கலாம். பட் மெயின் கொஸ்டின்ஸ் வந்து கேன் பி ஆஸ்க்ட் ஃப்ரம் திஸ் அக்வயர்டு இம்யூனிட்டி நிறைய கேட்பாங்க. ஏன்னா இதில் வந்து நான் ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன் இஸ் ஆக்டிவ், another one is going to be passive. ஆக்டிவ்லையுமே எனக்கு நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல் இருக்கும், பாசிவ்லையுமே எனக்கு நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இருக்க போகுது. இதை வந்து 1 by 1 பார்க்கலாம். சரி, உங்கள் கெஸ் சொல்லுங்கள், ஆக்டிவ் வந்து என்னவா இருக்கலாம்?
ஆக்டிவ் சரி, நம்ம இது ஆக்சுவலி கிராமரில் படிச்சிருப்போம். இஃப் யூ கரெக்ட், ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். மோர் ஓவர் அந்த ஒரு கான்செப்டுக்கோட லிங்க் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், வாட் கேன் பி ஆக்டிவ் இம்யூனிட்டி அண்ட் வாட் கேன் பி பாசிவ் இம்யூனிட்டி? சும்மா ஒரு கெஸ், போர்ட்லேயே இருக்கு ஆப்வியஸ்லி. சொல்லுங்க, ஆக்டிவ் என்னவா இருக்கலாம், பாசிவ் என்னவா இருக்கலாம்? நீங்கள் கிராமரில் படிச்சிருப்பீங்க இல்லையா, ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ், அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அதை சொல்லி நீங்கள் ஈஸியாக இதையும் சொல்ல முடியும் உங்களால். ஐம் கரெக்ட். சரி, ஆக்டிவ்னா இப்படி எடுத்துக்கலாமா, எனக்கு வந்து ப்ரெசென்ட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். பாசிவ்னா என்ன சொல்லலாம், ஐ கேன் டெல் லைக் ஓகே நடந்து முடிஞ்சது அப்படின்ற மாதிரி, லைக் முடிஞ்சு போன ஒரு கான்செப்ட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். சரியா? அதே மாதிரி என்னோட ஆக்டிவ் இம்யூனிட்டி ஆர் நேச்சுரல் ஆக்டிவ் இம்யூனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கோயிங் டு பி டெவலப் டியூரிங், அதாவது என் உடம்புக்குள்ளே ஏதோ இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு, ஆக்டிவாக இட் இஸ் கீப்பிங் ஆன் ப்ரொடியூசிங், அதாவது என் பாடிக்குள்ளேயே ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்குது ஆக்டிவாக. அதை நான் என்ன சொல்லுவேன், ஆக்டிவ் இம்யூனிட்டி. பாசிவ் எடுத்து முடிஞ்சு போனது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ இதை நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி ப்ரொடியூஸ் ஆகிருக்கக்கூடிய அந்த இம்யூனுக்கு காரணமான விஷயத்தை நான் எடுத்து என்ன பண்ணுவேன், என் பாடிக்குள்ளே ஐ வில் பி இன்ஜெக்டிங். ஆல்ரெடி இருக்குது, இன்ஜெக்ட் பண்ணிக்கிறேன். பாசிவ். ஆக்டிவ்னா என் பாடியில் இட் இஸ் கீப்பிங் ஆன் ப்ரொடியூசிங். இதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆக்டிவ் இம்யூனிட்டி அண்ட் பாசிவ் இம்யூனிட்டிக்கான விஷயங்கள். ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து இன்ஜெக்ஷன்ஸ் போடுவோம். நீங்கள் அந்த பிறந்த குழந்தையாக இருக்கட்டும், அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 14 இயர்ஸ் வரைக்கும், இஃப் ஐம் கரெக்ட், ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, இந்த ஏஜில் இந்த மந்த்ஸில் இந்த இன்ஜெக்ஷன் வந்து போட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. வாட் இஸ் த ரீசன்? பிகாஸ் அந்த பீரியட் என்ன பண்ணிப்பேன்னா, தேர் ஆர் லாட் ஆஃப் சான்ஸ் யுவர் பாடி மைட் கெட் டார்கெட்டட். ஸோ ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணிக்கிறேன், இது காரணமான விஷயத்தை என் உடம்புல செலுத்திட்டு நேச்சுரலாகவே என் உடம்புல நான் ஆன்டிபாடிஸை வந்து உருவாக்கிக்கிறேன். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இம்யூனைசேஷன் ஆர் வேக்சினேஷன் அப்படின்ற கான்செப்ட் நம்ம போட்டு வச்சுப்போம் ப்ரையரா. அப்போ எனக்கு என்ன ஆகிடும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து லெட் அஸ் டாக் அபவுட் போலியோ எடுத்துக்கலாம். போலியோக்கான ஒரு வேக்சினேஷன் நான் வந்து ஒரு 5 to 6 இயர்ஸ் நான் போட்டுக்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, என் உடம்புல நான் அதை இன்ஜெக்ட் பண்ணிக்கிறது மூலமாக, அது காரணமான ஏஜென்ட்ஸ் நான் இன்ஜெக்ட் பண்ணிக்கிறது மூலமாக என் பாடி என்ன இருக்குன்னா அந்த போலியோக்கான ஒரு ஆன்டிபாடியை கிரியேட் பண்ணி வச்சுக்கும். அப்போ எனக்கு உண்மையாகவே அந்த போலியோ அட்டாக் ஆகுது அப்படின்ற காரணப்போ என் பாடி என்ன பண்ணிக்கும், ஆல்ரெடி இஸ் ப்ரிப்பேர்ட், ஐ ஹேவ் தட் ஆன்டிபாடி ஃபார் தட் போலியோ, இட் வில் போலியோ வந்து என்ன பண்ணிடும், கில் பண்ணி விட்டுடும். அது நான் என்னன்னு சொல்லுவேன், இட் வில் பி கம்மிங் அண்டர் ஆர்டிஃபிஷியல் ஆக்டிவ் இம்யூனிட்டி. அதே அர்த்தம் உண்மையாக இருக்காது, இப்போ நான் உடனே செலுத்தி வச்சுட்டு ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு ஆக்டிவேட் இட். ஸோ ஜஸ்ட் நம்ம ஞாபகம் மட்டும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் சி அபவுட் த எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா IgG. வாட் இஸ் திஸ் IgG? இதை நீங்கள் வந்து ஐ திங்க் யூ ஹவ் லேர்ன் இன் யுவர் பிளட் கான்செப்டில் வந்து படிச்சிருப்பீங்க. சரி, இதுக்கு ஒரு ஓரமாக இருக்கட்டும். கொலோஸ்ட்ரம் பற்றி நான் ஒரு கிளாஸில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். வாட் இஸ் இட்? கொலோஸ்ட்ரம் பற்றி ஒரு கிளாஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். என்னது? First fluid. Okay, shall I call it as the first milkன்னு எடுத்துக்கலாமா? ஸோ கொலோஸ்ட்ரம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த கொலோஸ்ட்ரமில் வந்து பார்த்தீங்கன்னா we all know it's nearly equal to the mother's milk. அதாவது சாரி, mother's milk கிடையாது, அந்த ரிச்சான ஒரு விஷயம் இருக்கும். Can you tell me what is the protein that is present in the colostrum? ஏன்னா இதுவுமே நான் பயோடெக்னாலஜி கான்செப்டில் நான் சொல்லியிருந்தேன். If you remember, transgenic cows அப்படின்ற கான்செப்டில் I talked about this colostrum. We were not there actually. மற்றவங்க சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ மதர்ஸ் மில்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் என்ன பண்ணுவாங்க, 3 இயர்ஸ்க்கு அப்புறமேல்ட்டு ஒரு சப்ளிமெண்ட் மூலமாக they will try to take பேக்கெட் மில்க்கு, அப்படி இல்லாட்டி இந்த பீடியாஷோர் இந்த மாதிரி சில இன்க்ரீடியன்ஸ் வந்து குடிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் ஓகே ஒரு சப்ளிமெண்ட்ரியாக இருக்கணும்னு. ஆனால் அந்த அமெரிக்கன் பேஸ்ட் கம்பெனி இலா லிலி, இஃப் யூ ரிமெம்பர், அவங்க என்ன பண்ணாங்கன்னா மதர்ஸ் மில்க்கு ஈக்குவலான மில்க் வந்து வி வில் ப்ரொடியூஸ், கவுலேருந்தே ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்குறோம். தே ஆல்டர் த ஜீன் எவ்ரிதிங். அதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ரோட்டீனை வந்து அந்த கவுக்குள்ளே வந்து இன்ஜெக்ட் பண்ணாங்க டு ப்ரொடியூஸ் த மில்க் விச் இஸ் ஆல்மோஸ்ட் நியர்லி ஈக்குவல் டு த கொலோஸ்ட்ரம். அந்த ப்ரோட்டீன் யாருக்குன்னா ஞாபகம் இருக்கா? நான் என் கிளாஸ்லையும் சொல்லியிருந்தேன். வாட் இஸ் தட் ப்ரோட்டீன்? that is nearly equal to colostrum. ஒரு புரோட்டீனோட பேரை நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். You can make a note of it somewhere. It is alpha lactalbumin. இதுதான் அந்த ப்ரோட்டீன். ஸோ இந்த ப்ரோட்டீன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொலோஸ்ட்ரம் வந்து இம்யூன் பவருக்கு ரிச்சாக இருக்குன்னு சொல்கிறோம், கரெக்டாக? அது காரணமான ப்ரோட்டீன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃபா லாக்டால். யூ கேன் மேக் அ நோட் ஆஃப் இட் சம்வேர். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் ஃபார் த பாசிவ் இம்யூனிட்டி. ஸோ அந்த பாசிவ் இம்யூனிட்டி நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, ஐ ஆம் நாட் வெயிட்டிங் என் உடம்புக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணி என் உடம்புக்குள்ளே நீ டெவலப் ஆகிடு, யூ கேன் ப்ரொடியூஸ் ஆன்டிபாடி அப்படின்னு சொல்லி நான் வெயிட்லாம் பண்ண மாட்டேன். பட் இன்ஸ்டெட்
ஆல்ரெடி ப்ரொடியூஸ் பண்ணி வச்சதை உடம்புல நான் இன்ஜெக்ட் பண்ணிப்பேன். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கட்டுமா? லெட் அஸ் டாக் அபவுட் ஏதோ வந்து ஒரு அடிபட்டுருச்சு, இல்லை ஏதோ ஒன்று கடிச்சிடுச்சு அப்படின்ற மாதிரி எடுத்து ஒரு டிசீஸ் எனக்கு வந்துருச்சு. நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே அதுக்கான ஊசி போடும், கரெக்டாக? அது என்ன பண்ணுறது? க்யூர் பண்ணுறதுக்கு வெளியே புட்டிங் சம் இன்ஜெக்ஷன். ஸோ வாட் இஸ் த ரீசன்? என் பாடியில் வந்து அந்த ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகிற வரைக்கும் ஐ வில் நாட் பி ஏபிள் டு வெயிட் பண்ண முடியாது. பிகாஸ் மை பாடி இஸ் லைக் ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஸ்டேஜ் என்ன பண்ணி, ஈவன் ஸ்னேக் பைட்டுக்கு, பாம்பு கடி இஸ் a very good example for this passive immunity. பாம்பு கடிச்சு நம்ம வெயிட் பண்ணுவோமா? ஓகே, நான் வந்து பொறுமையாக உனக்கான ஆன்டிஜன் இன்டியூஸ் பண்ணுறேன், உன் பாடி ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் லெட் யோர் பாடி ஃபைட் சொல்லி எல்லாம் வெயிட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. பை த டைம் ஐ வில் பி டெட். அப்போ அந்த மாதிரி சைட்ஸ்க்கு நான் என்ன பண்ணுவேன்? இமீடியட்டாக என் பாடி ஆக்ஷன் பண்ணணும்னா ஆல்ரெடி ப்ரொடியூஸ் ஆகிருக்கக்கூடிய ஆன்டிபாடி எடுத்து உடனே இன்ஜெக்ட் பண்ணிப்பேன். அப்போ என்ன கிடைக்கும்? உடனே ஐ வில் பி ஏபிள் டு கியூர் ஆர் treat that particular disease. அந்த மாதிரி இதை நான் என்ன சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, we call them as passive immunity, where ready-made antibodies are directly injected into the body. Perfect example is snake bite. Snake bite நீங்கள் பார்த்துருப்பீங்க. தேல் கடி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தா உடனே இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க, or else the person will die obviously. So அப்படி எடுக்கும்போது I can categorize in two different types. Natural passive immunity, other one is going to be artificial passive immunity. சரி, இந்த IgA நீங்கள் blood concept வரும்போது I'll be telling you in detail. I told about colostrum. So what is tetanus? இது சொல்லுங்க பார்க்கலாம். டெட்டானஸ் என்ன? பிகாஸ் டெட்டானஸ் வந்து சில நேரத்தில் நீங்கள் அனிமல்ஸ்லையும் பார்க்கலாம். எஸ் ஸ்ரீசரண். ஸ்ட்ரெஸ் இஸ் இட்? டு யூ டெல் மீ அபவுட் ஸ்ட்ரெஸ்? ரஸ்டிங். ரஸ்டட் ஆப்ஜெக்ட்ஸ். சரி, ஓகே. கேன் யூ டெல் மீ வாட் ஆர் த சிம்டம்ஸ் ஆஃப் டெட்டானஸ்? டெட்டானஸ் அவங்க எப்படி இருப்பாங்க? எனி ஐடியா? ஆக்சுவலி நீங்கள் சில நாய்ங்களை கூட பார்க்கலாம். எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே கை கால்லாம் விரைச்சி அப்படியே இழுத்துக்கும். டோட்டலி வந்து பேரலைஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, ஸ்டிஃபாக இருக்கும். ஸ்பாசம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, SPASMS. அதாவது யூ ஓன்ட் பி ஈவன் ஏபிள் டு பெண்ட் மாதிரி, என்னால் கையை மடக்க கூட முடியாது, அப்படியே ஃபுல்லாக இழுத்து வச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். இது நீங்கள் நாயில் மோஸ்ட்லி, கெனைனில் வந்து பார்க்கலாம். ஹியூமன் பீயிங்ஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா டெட்டானஸ் வரதுக்கான காரணங்கள் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி செரம் டெட்டானஸ் வில் பி கம்மிங் அண்டர் தி ஆர்டிஃபிஷியல் பேசிவ் இம்யூனிட்டி. ஸோ ஆக்டிவ் இருக்குது, பேசிவ் இருக்குது. நான் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுத்துக்கு காரணமான, ஃபார் எக்ஸாம்பிள் கொலோஸ்ட்ரம் சொன்னோமா, அந்த கொலோஸ்ட்ரம் காரணமான ப்ரோட்டீன் என்ன பண்ணுறேன், இன்ஜெக்ட் பண்ணி நான் வேலை பார்ப்பேன். ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது, ஒரு வழி இல்லை, எனக்கு அதை கியூர் பண்ண அந்த பர்சன் வில் டை. ஸ்னேக் பைட் கூட நீ எடுத்துக்கலாம். இதெல்லாமே எனக்கு பாசிவ் கீழே தான் வரும். ரெடிமேடாக எடுத்து இன்ஜெக்ட் பண்ணி என் வேலையை நான் வந்து முடிச்சுப்பேன். ஸோ டீட்டெயிலாக நம்ம எனிவே டாபிக்ஸ் வரும்போது நம்ம போகலாம். நெக்ஸ்ட் வந்து லெட் அஸ் see about some diseases. எஸ், ஸோ இது காமனாக நம்ம பார்த்துருக்கலாம். I'll move on now. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இம்யூனைசேஷன். ஸோ இம்யூனைசேஷன் ரொம்ப சிம்பிள் அதாவது வேக்சினேஷன், ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போம். நான் இப்போ தான் சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த மந்தில் இந்த வேக்சினேஷன் போட்டாகணும். ஆப்வியஸ் என்ன பண்ணுறேன், எனக்கு ப்ரிப்பேராக என் பாடி வச்சுக்கிறேன், உடம்புக்குள்ள நான் ஆன்டிபாடிஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். லெட் மீ ஆஸ்க் யூ ஒன் மோர் கொஸ்டின். நான் இந்த இம்யூனைசேஷன் கான்செப்ட் நான் பேசுகிறதுனால ஐ டாக் சம்திங் அபவுட் ABO சிஸ்டம் அண்ட் RS சிஸ்டம் இன் மை ப்ரீவியஸ் கிளாஸஸ். இந்த ரெண்டு சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனை கொடுத்தது யார்? அகெயின்ஸ் ஒன் ஆஃப் த ரிப்பீட்டட் நீட் கொஸ்டின். யார் கொண்டு வந்தா? Who introduced the blood classification? அதாவது ABO system and RS system of classification கொண்டு வந்தவர் யாரு? and RS system of classification எதுல இருந்து வந்துச்சு? இது ரெண்டுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஸ்பெசிஃபிக்கலி RS system of classification எதுல இருந்து பேர் வச்சாங்க அப்படின்ற கொஸ்டினுமே அடிக்கடி நீட்ல கேட்பான். எஸ், மங்கி பேர் என்ன? கரெக்ட் தான், RS system of classification மங்கில இருந்து வந்துச்சு. பேர் எல்லாமே நான் சொன்னேன், எழுதுங்கன்னு சொன்னேன். நீங்க படிக்கும்போது உங்களுக்கே புரியும் அதோட இம்பார்ட்டன்ஸ். வெரி குட். RH வந்து பார்த்தீங்கன்னா ரீசஸ் மங்கி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்தால் அந்த பேர் வச்சாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு அதுல இருந்து தான் வந்து கண்டுபிடிச்சாங்க இந்த சிஸ்டம். அதாவது ரீசஸ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. நவ் மை கொஸ்டின், இந்த RS சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனாக இருக்கட்டும், இல்லாட்டி ABO சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனாக இருக்கட்டும், இது ரெண்டுத்துமே கொடுத்தவர் யார்? ஹூ இஸ் த பர்சன் தட் இன்ட்ரடியூஸ் த பிளட் கிளாசிஃபிகேஷன்? வெரி குட். It was given by Karl Landsteiner. Okay, so vaccination அப்படின்ற ஒரு கான்செப்ட். Can you tell me, anyone tell me about the concept behind vaccination? Vaccination எப்படி, I mean எப்படி போடுறாங்கன்னு கிடையாது, how do they, அந்த வேக்சினேஷனுக்கு உள்ள இருக்கக்கூடிய பிரின்சிபல் என்ன? What is the vaccine principle behind vaccination? இது ரொம்ப ஈஸியாக மாடல்ஸ் லோவர் கிளாஸில் படிச்சிருப்போம். எஸ், கேன் யூ டெல் மீ வாட் இஸ் த பிரின்சிபல் பிஹைண்ட் வேக்சினேஷன்? சும்மா 4 மருந்து எடுத்து உள்ளே ஏற்றுறாங்க வேக்சினேஷன். இஸ் இட் ஸோ? எஸ்,
டிசீஸ் வரக்கூடாதுன்னு ஏற்றுறாங்க. சரி, ஓகே. பட் ஹவு த வேக்சினேஷன் ஒர்க்ஸ்? ஃபைட் அகெயின்ஸ்ட் ஆன்டிபாடிஸ். சரி, ஓகே. எனி அதர் ஆன்சர்ஸ்? இம்யூன் சிஸ்டம். சரி, ஓகே. வேறு? ஃபஸ்ட்டு அந்த இன்ஜெக்ஷன் என்னத்தையும் நான் ஏற்றுவேன் என் உடம்புல, கரெக்டாக? அது நான் என்ன ஏற்றுவேன் உடம்புல, அது சொல்லுங்கள். இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். கொரோனாக்கு வந்து வி டோன்ட் ஹாவ் அ க்யூர். கண்டிப்பாக க்யூர்க்கான வேக்சினேஷன் எனக்கு கிடையாது. வந்தவங்களுக்கு நான் வேக்சினேஷன் கொடுக்க மாட்டோம். ஆனால் நான் என்ன போட்டிருப்பேன், ப்ரிவென்ஷனாக தான் ஒரு வேக்சினேஷன் நான் கொடுத்துருப்பேன், கரெக்டாக? எனக்கு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு 2-3 டோசேஜ் போட்டிருப்போம், ஒரு பூஸ்டர் டோஸ் போட்டிருப்போம், நிறைய கதைகள் நம்ம போட்டிருப்போம், கரெக்டாக? அப்போல்லாம் எதுக்கு? என் பாடியில் கொரோனா வரக்கூடாது அப்படின்னு ஒரு காரணத்துக்காக. அந்த வேக்சினேஷன் எப்படி ஒர்க் ஆகுது? How does it works? ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, த வீக்கர், இது கொரோனாக்கு மட்டும் இல்லை, மற்ற எந்த டிசீஸ்க்காக இருந்தாலும் வீக்கர் ஸ்ட்ரெயின். ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா வைரஸ்க்கு ஒரு வைரஸ் காரணமாக இருந்திருக்கும், கரெக்டாக? அந்த வைரஸ் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீக்கர் ஃபார்மில் இருக்கிறதோ இல்லாட்டி செத்துப்போன அந்த வைரஸ் ஃபார்மேட் எடுத்து நான் என்ன பண்ணுவேன்னா, அலாங் வித் சம் ஆன்டிபயோட்டிக்ஸ், ஏதாவது இன்ஜெக்ஷன் மெடிசன் மூலமாக, என்னோட இன்ஜெக்ஷன் மூலமாக என் உடம்புல வந்து நான் ஏற்றிப்பேன். என் உடம்புல ஏற்றிக்கும் போது என் பாடி என்ன பண்ணும், ஓகே ஏதோ புதுசாக ஒரு ஆள் வந்து உடம்புக்குள்ளே வந்திருக்கான், ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் தெம் அப்படின்ற பட்சத்தில் ஃபைட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ வீக்கர் ஃபார்மேட்டில் இருந்தால் இதே என் பாடி வந்து ஃபைட் பண்ணிடுச்சு, அதுக்கான ஆன்டிபாடி இப்போ என் உடம்புல வந்து இருக்கும். அப்போ ரியலி இன் ஃபியூச்சர் வந்து உனக்கு அந்த டிசீஸ் உடம்புல டார்கெட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கூட என் பாடி வில் பி வெல் ப்ரிப்பேர்ட் பிகாஸ் இட் ஹேஸ் ஆன்டிபாடிஸ் ஃபார் தட் பர்டிகுலர் டிசீஸ். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஈஸியாக அதை டார்கெட் பண்ணி அழிச்சிருவாங்க. யூ வில் நாட் கெட் எனி மச் டேமேஜ். அதுதான் வேக்சினேஷனுக்கு இருக்கக்கூடிய பிரின்சிபல். அப்போ நீங்கள் ஒரு விஷயம் கேட்கலாம், எனக்கு ஃபீவர்னு வருது மேம், நான் டாக்டர்கிட்ட போகிறேன், அவர் அதுக்கப்புறம் தான் ஊசியே போடுறாரு. இப்போ தான் நம்ம வந்து 2-3 விஷயங்கள் பார்த்தோம். ஆக்டிவ் அண்ட் பாசிவ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் பார்த்தோம், கரெக்டாக? வந்துருச்சு, அதை நான் கில் பண்ணி ஆகணும். ஐ கேனாட் வெயிட் டில் மை பாடி ப்ரொடியூசஸ் ஆன்டிபாடிஸ். நான் இருக்கிற ஆன்டிபாடியை எடுத்து உடம்புல இன்ஜெக்ட் பண்ணும்போது வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்? I will be able to cure or kill that particular harmful microorganism. So இப்படி பேஸ் பண்ணி தான் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகும். அடுத்தது இந்த ஆட்டோ இம்யூனிட்டி வந்து ஐ திங்க் வில் பி லேர்னிங் இன் யோர் 12th ஸ்டாண்டர்ட், ஐ திங்க் 11th கூட டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு வரும். ஸோ ஆட்டோ இம்யூனிட்டி, ஆட்டோனா என்ன அர்த்தம்? செல்ஃப் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். செல்ஃப் இம்யூனிட்டி. ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, சில நேரத்தில் உங்கள் பாடி வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வேறு வழி இல்லாமல் இட் வில் பி டார்கெட்டிங் யோர் ஓன் செல்ஸ். இது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டிஸார்டர்ஸ் கூட நிறைய இருக்குது. நீ ஹையர் கிளாஸ் போகும்போது படிப்ப ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. வேர் யோர் ஓன் பாடி இட் செல்ஃப் வில் பி டார்கெட்டிங் யோர் ஓன் செல்ஸ். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஒரு கிளாஸில் ஐ would have taught you something about erythroblastosis fetalis. யாருக்கா ஞாபகம் இருக்கா? எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ். இதை பற்றி நான் என்னோட கிளாஸில் ஒரு கிளாஸ் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். வாட் இஸ் இட்? இன்ட்ரோ கொடுத்துருப்பேன் ஆக்சுவலி. Does anyone remember what is this? யாருக்குன்னா ஞாபகம் இருக்கா? ஆக்சுவலி இந்த ஆட்டோ இம்யூனிட்டிக்கு ஒரு காமனாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வயசானவங்க யாராவது இருந்திருந்தீங்கன்னா இந்த டிசீஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரெனோஃபேட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், அதாவது இந்த மாதிரி கையில் இந்த ஜாயின்ஸ் எல்லாம் இருக்கும்ல, எலும்புகள் வந்து ஸ்வெல்லிங் ஆகிருக்கும். எலும்பு பகுதிகளில் ஸ்வெல்லிங் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ரெனோஃபைட் ஆர்த்தரைட்டிஸ். மோஸ்ட்லி இட்ஸ் ஆல்சோ ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் வேர் யுவர் ஓன் பாடி செல்ஸ் இட் செல்ஃப் வில் பி டார்கெட்டிங் யூ. தட் இஸ் ஒன் காமன் டைப். ஆனால் இது ஆல்சோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஆட்டோ இம்யூன் தான். எனிவன் கேன் டெல் மீ வாட் இஸ் இட்? ரெனோஃபேட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், சரி, நாட் திஸ் ஒன். எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ். யாராவது ஒத்தவங்க என் கிளாஸை கொஞ்சம் பார்த்துருந்தீங்கன்னா இதை நீங்கள் சொல்லலாம். எனிவன்? I'll give you a clue. இது வந்து பார்த்தீங்கன்னா மதர் அண்ட் சைல்டு, இது நடுவில் நடக்கக்கூடிய ஒரு பிளட் குரூப் ஒரு சேஞ்சஸ்னால வரக்கூடிய ஒரு கான்செப்ட் இது. எனிவன் ரிமெம்பர் திஸ்? நானே க்ளூவும் கொடுத்துட்டேன், பாதி ஆன்சர் நான் கொடுத்துட்டேன். நீங்கள் யோசிச்சிருந்தீங்கன்னா யூ கேன் டெல் மீ. எனிவன்? என்ன பிளட் குரூப்? RH. என்னது RHனா பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். மதருக்கு என்ன இருக்கும், சைல்டுக்கு என்ன இருக்கும்? ஆன்சர் ஆல்மோஸ்ட் கரெக்ட், சொல்லு. நோ, மதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷீ வில் பி RH நெகட்டிவ். சைல்டு வந்து என்ன பிளட் குரூப் இருக்கும்னா RH பாசிட்டிவ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே என் உடம்புக்குள்ளே எனக்கு நெகட்டிவ் சிஸ்டம் இருக்குன்னா, என் உடம்புக்குள்ளே பிறக்கிற குழந்தையும் நெகட்டிவாக இருக்குது, இல்லாட்டி பாசிட்டிவாக இருக்குன்னா பிரச்சனை இல்லை. இன்கேஸ் இஃப் ஐ எம் ஹேவிங் லைக் ஒருத்தவங்க பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ், ஸ்பெசிஃபிக்கலி
வேர்ல்ட் வைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி லைக் 20 to 15%, 15 to 20% வந்து மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா they'll be having this negative system. மிச்சம் மெஜாரிட்டி 85% வந்து பாசிட்டிவ் பிளட் குரூப் சிஸ்டம் தான் இருப்பாங்க. அப்படியே அந்த ரேர் சினாரியோ நெகட்டிவ் குரூப் இருக்கிற அம்மாவுக்கு உள்ள பை சான்ஸ் அப்பா வந்து டாமினன்ட் வந்து பாசிட்டிவாக இருந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் குழந்தைக்கு பாசிட்டிவ் பிளட் குரூப் வந்துருச்சுன்னா வாட் வில் ஹேப்பன், மதரோட ஓன் பாடியே வில் ட்ரை டு கில் தட் சைல்டு. இது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஆட்டோ இம்யூன் டிஃபென்ஸ் சிஸ்டம் மாதிரி தான். ஏன்னா எனக்கு யோசிச்சு பாரு, எனக்கு நெகட்டிவ்னா என் உள்ளுக்குள்ளே நெகட்டிவ் தான் இருந்திருக்கணும் எல்லாமே. வை எம் ஹேவிங் சம்திங் நியூ விச் இஸ் நாட் ரிலேட் டு மீ அப்படிங்கும்போது என் பாடி என்ன பண்ணும், அதை வந்து அழிக்க தான் பார்க்கும். ஸோ இந்த மாதிரி கேசஸில் மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் பிரச்சனை இருக்காது, பட் செகண்ட் ப்ரெக்னன்சியில் கண்டிப்பாக த சைல்டு வில் டை. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷன் பற்றி நான் சொல்லியிருப்பேன். அகெயின் யூ பீப்புள் டோன்ட் ரிமெம்பர் திஸ் ஆல்சோ. ஒரு இன்ஜெக்ஷன் பற்றி நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி எரித்ரோபிளாஸ்டோஸ் ஃபீட்டாலிஸில் செகண்ட் ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி ஒரு இன்ஜெக்ஷன் வந்து கொடுப்பாங்க, ஒரு ப்ரோட்டீன் இன்ஜெக்ஷன் வந்து கொடுப்பாங்க. அதுவும் ரொம்ப நீட்டில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அந்த ப்ரோட்டீன் இன்ஜெக்ஷன் பேர் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இட் இஸ் கால்ட் ஆஸ் ரோகேம், RHOGAM. இந்த இன்ஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மதருக்கு வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க ஆஃப்டர் த செகண்ட் ப்ரெக்னன்சி. இன்ஜெக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த மதர்ஸோட ஓன் டிஃபென்ஸ் சிஸ்டமே குழந்தைய வந்து கில் பண்ணாமல் வி வில் பி ஏபிள் டு சேவ் தட். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்கம்மா, ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் ஒன் எய்ட்ஸ். ஸோ காமனாக வந்து இட்ஸ் அ டிசீஸ், நம்ம ஆல்ரெடி லோவர் கிளாஸில் வந்து படிச்சிருப்போம். ஸோ எய்ட்ஸோட ஃபுல் ஃபார்ம் யாராவது ஒருத்தவங்க, ஃபுல் ஃபார்ம் ஆஃப் எய்ட்ஸ் ஆர் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் எய்ட்ஸ்? வெரி குட், அக்வயர்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். ஸோ விச் மீன்ஸ் அதை என்ன பண்ணும், ஒரு பர்சனோட இம்யூன் சிஸ்டத்தை வந்து டார்கெட் பண்ணும்போது தெர் இஸ் ஆல் எப்பவுமே ஒரு மித் கிடையாது, தெர் இஸ் ஒன் கான்செப்ட் ஆக்சுவலி. எய்ட்ஸ் இருக்கிற பேஷண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக there is like a 90% chances a patient might have tuberculosis. TB ஷார்ட்டாக சொல்லுவோம். டியூபர்குலோசிஸ் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இட்ஸ் a கைண்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி இம்யூன் பவர் டார்கெட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். அப்படி இருக்கும்போது எய்ட்ஸ் இருக்கிற பேஷண்ட்டுக்கு கண்டிப்பாக டிபி இருக்கிறதுக்கு 95% சான்சஸ் இருக்கும். ஆனால் டிபி இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு எய்ட்ஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் தேர் ஆர் சான்சஸ் he might develop that also. சரியா? ஸோ எய்ட்ஸ் அப்படின்னு யூ டோல் மீ த கரெக்ட் ஆன்சர். எய்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் காஸ்ட் பை அ வைரஸ். obviously we all know HIV அப்படின்னு சொல்லும்போது ஃபுல் ஃபார்ம் ஆஃப் HIV we know what the full form of HIV? Very good. So human immuno virus. So human immuno virus அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா we should know one thing. இதில் எய்ட்ஸ் வந்து இட் இஸ் நாட் அ டிசீஸ். ஹோப் எவ்ரி ஒன் நோஸ் இட்ஸ் அ சிண்ட்ரோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சிண்ட்ரோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? விச் மீன்ஸ் லைக் ஒரு நிறைய சிம்டம்ஸ். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, எய்ட்ஸ் இருக்கிற பேஷண்ட்டுக்கு கண்டிப்பாக அது 95% சான்ஸ் he might have tuberculosis also. கரெக்டாக? இந்த மாதிரி ஒரு நிறைய டிசீஸ்க்கான சிம்டம்ஸ் எல்லாம் எனக்கு ஒன்றா சேரும்போது தான் ஐ கேன் கால் தட் ஆஸ் அ வாட், சிண்ட்ரோம். ஸோ இதை மறக்கக்கூடாது. ஈவன் டயபெட்டிஸ் இஸ் ஆல்சோ அ சிண்ட்ரோம், இட்ஸ் நாட் அ டிசீஸ் ஆக்சுவலி. ஸோ அதை நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். தென் லெட்ஸ் மூவ் ஆன். இது வந்து ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் கேஸ், இதுமாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்கம்மா, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எய்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு யாருக்கு கண்டுபிடிச்சாங்க, யாருக்கு ரிப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ரிப்போர்ட் இன் அமெரிக்கா இந்த இயர் 1981. ஸோ இதில் ஒரு ஷாக்கிங்கான ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீசன்ட் சர்வே ஹேஸ் கன்க்ளூட் தட் மோஸ்ட்லி த பீப்புள் below 25 to 31 years to 35 years வரைக்கும் பார்த்தீங்கன்னா there are more chances of getting AIDS அப்படின்ற மாதிரி ஒரு சர்வேல வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நியூஸ் பார்க்குறவங்களும் அதான் தெரிஞ்சிருக்கும். ரீசன் கிடையாது, லைக் ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஒரு இயர் ஆர் 2 பேக் ஏதோ ஒரு காலேஜோட ஹாஸ்டலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா they found like many students almost like half of the இது வந்து they were affected with AIDS அப்படின்னு சொல்லி வந்து ஒரு இதில் வந்து போட்டிருந்தாங்க. எத்தனை பேர் நியூஸ் பார்ப்பீங்க எனக்கு தெரியல. சரி, ஓகே. தென் ஸோ டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போது இட்ஸ் a known factor for us again. ஸோ பிளட் மூலமாக பரவலாம், இல்லாட்டி மதர் டு ஃபீட்டஸ், there's a lot of chances. Apart from that like sexual contact இது மூலமா நமக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆக சான்ஸ் இருக்கு. சரி, இதில் வந்து ஆல்வேஸ் ரிமெம்பர் செக்ஷுவல் கான்டாக்ட் அப்படின்னு நான் சொல்லும் போது இருக்கட்டும், இல்லாட்டி மதர் டு சைல்டு கூட இருக்கட்டும், லிக்விட் மூலமாக. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சனுக்கு வந்து அடிபட்டிருக்கு, இல்லாட்டி எய்ட்ஸ் ஒரு பர்சனுக்கு அடிபட்டிருக்குன்னா அந்த பிளட் ட்ராப் வந்து என் பாடியோட பிளட் ஸ்ட்ரீம் கூட கலக்கிறதுக்கு மாதிரி எந்த ஒரு சான்சஸ் இருந்தாலுமே தட் பர்சன் மைட் கெட் எஃபெக்ட். இப்போ எப்படி காமன் கோல்டு நம்ம சொல்கிறோம், நான் பேசும்போது நீ எச்சி அந்த பர்சன் மேலே படுது, தட் பர்சன் என் உடம்புக்குள்ள போச்சுன்னா கண்டிப்பாக அந்த எச்சி என்னோட பிளட் ஸ்ட்ரீமில் வர என் பாடிக்குள்ள ரியாக்ட் ஆகுதுன்னு போது கண்டிப்பாக ஐ கெட் கோல்டு. அதே மாதிரி கான்செப்ட் தான் இதுவுமே. அண்ட் தென் ஷேரிங் இன்ஃபெக்டட் நீடில்ஸ். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த இது பச்சை குத்துறதெல்லாம் சொல்லுவாங்க, டேட்டூ. ஸோ சேம் இன்ஜெக்ஷன் நீடில்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் சான்சஸ் யூ மைட் கெட் எஃபெக்டட். நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் சைக்கிள் இருக்கட்டும், பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த எஃபெக்ட்ஸ், டயக்னாசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட். எய்ட்ஸுக்கு வந்து ஆஸ் ஆஃப் நோ வி நோ தேர் இஸ் நோ ட்ரீட்மெண்ட் நம்மளுக்கு கிடையாது. ஜஸ்ட் சும்மா ஒரு க்யூர் கிடையாது, பட் ஐ கேன் கிவ் சம் டைம் பீங் ஒரு இது மாதிரி மட்டும் பெயின்லெஸ் டெத் அப்படின்ற மாதிரி மட்டும் வேணால் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதில் இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இஃப் யூ ரிமெம்பர்
எலைசா, நான் இப்போ தான் வந்து ஐ ரோட் ஒன் எக்ஸ்பான்ஷன் கூட நான் உங்களுக்கு வந்து எழுதி போட்டிருப்பேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கா? என்சைம் லிங்க்ட் இம்யூனோசார்பன்ட் ஆசி. ஸோ டயக்னோஸ் மோஸ்ட்லி எனக்கு எய்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு ஃபெமிலியரான ஒரு டெஸ்ட்டே வந்து அதுதான். ஸோ எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி மோஸ்ட்லி நைட் ஸ்வெட் எல்லாருக்குமே வந்து வேர்க்கும் இல்லைன்னு கிடையாது. பட் அப்நார்மலிட்டி இன் நைட் ஸ்வெட், நைட்டு ரொம்ப அதிகமாக அப்நார்மலாக வேர்க்கக்கூடிய ஒன் ஆஃப் த சிம்டம் ஆஃப் எய்ட்ஸ். ப்ளஸ் லிம்ப் நோடோட ஸ்வெல்லிங் இருக்கும், வெயிட் லாஸ், ஹேர் வந்து ரொம்ப லாஸ் இருக்கும், என்ன தான் சாப்பிட்டாலும் உடம்புல வெயிட் போட போகிறது கிடையாது, இதெல்லாமே இருக்கும். ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிம்டம் ஆஃப் எய்ட்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் சில ரேஷஸ் இதெல்லாமே வந்து இட் கேன் ப்ரூவ் தட் பர்சன் இஸ் ஹேவிங் எய்ட்ஸ். ஸோ அந்த எய்ட்ஸுக்குலாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜீன் தெரப்பி பற்றி ஆல்ரெடி ஐ டோல் யூ சம்திங் அபவுட் மை பயோடெக்னாலஜி கிளாஸஸ். ஸோ அந்த எய்ட்ஸுக்கு வந்து அந்த ஜீன் தெரப்பிக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இஃப் இட் கெட்ஸ் சக்சீட் வி மைட் ஹேவ் அ கியூர் ஃபார் தட் டூ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர். ஸோ கேன்சரை வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ வாட் இஸ் கேன்சர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? நான் இதை போர்டை பார்க்காதீங்க, பட் ஜெனரலி சொல்லுங்கள். கேன்சர் ஒரு பர்சன் ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் தாத்தா பாட்டிலாம் கேட்டு பாருங்கள், கேன்சர் வந்து ரொம்ப ரேர், எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரேர்லி ஒரு 100% வந்து பார்த்தீங்கன்னா 100 இருக்குன்னா அந்த இடத்துல 1-2 பேருக்கே இருக்கிறதே ஜாஸ்தி. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா லைக் ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு கேட்டால் கேன்சர் இருக்குது, பிளட் கேன்சர் இருக்குது, அந்த கேன்சர். ஸோ கேன்சர் இஸ் லைக் ஸ்ப்ரெடிங் அ லாட். சரி, இப்போ சொல்லுங்கள் கேன்சர்னா என்ன? நம்ம ஜெனரலாக சொல்கிறோம் கேன்சர். வாட் இஸ் கேன்சர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? கேன்சர்னா என்ன? ஆக்சுவலி இந்த டாபிக்ஸ் எல்லாம் வந்து நிறைய டீட்டெயில்டாக இருக்குது. சின்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் அ டெமோ ஆர் பிரிட்ஜ் கோர்ஸ்னால ஐம் ஜஸ்ட் கிவிங் அ அவுட்டர் மோஸ்ட் லேயர், ஒரு ஸ்கேல் வியூ மட்டும் தான் கொடுக்குறேன். நம்ம டீட்டெயில்டாக போகும்போது இன்னும் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வாட் ஐம் கிவிங் இஸ் ஜஸ்ட் அவுட்டர் மோஸ்ட் லேயர் தான். சொல்லுங்கள் கேன்சர்னா என்ன? கேன்சர் வாட் இஸ் கேன்சர்? சிம்பிளாக சொல்லணும்னா சரி, கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம். It is nothing but an abnormal or uncontrolled multiplication of cells. சரி, அப்போ எனக்கு என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, எனக்கு let us imagine இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸில் வந்து எனக்கு ஒரு 100 cells மட்டும் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். யோசிப்பாரு, இந்த கொள்ளளவு வால்யூமே 100 தான் இருக்க முடியும். ஆனால் அந்த 100 இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு 1000 cells இருக்குன்னா what is going to happen? The cells எல்லாமே they will try to like ஒரு மாதிரி clog ஆக ஆரம்பிக்கும், they will forming a tumor like structures. அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்வோம்னா கேன்சர். இப்போ இந்த கிளாஸ் ரூமில் வந்து ஒரு கெப்பாசிட்டி, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 25 மெம்பர்ஸ் தான் உட்கார முடியும். ஆனால் 25 மெம்பர்ஸ் உட்கார வேண்டிய இடத்துல நான் ஒரு 50 பேர் நான் உட்கார வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். how it will be? ரொம்ப இடுக்கி கஷ்டப்பட்டு லைக் அப்நார்மலான ஒரு சிட்டிங் மாதிரி தான் எனக்கு இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கு இருக்க வேண்டிய செல்ஸ் அமௌண்ட்டை தவிர்த்துட்டு எனக்கு அதிக அளவில் they keep on generating they will form a clump structure like ஒரு thing we call them as what? Tumor. So cancer is also called as tumorous cells அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இந்த டியூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 விதமாக பிரிக்கலாம். one is going to be benign, another one is going to be malignant. சரி, இந்த பெனைனுக்கும் மெலிக்னன்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? இது ஒரு ஆக்சுவலி இதுக்கு நீ பயாலஜி படிச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான். பெனைனுக்கும் மெலிக்னன்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? எஸ், பெனைன் மெலிக்னன்ட் ஒரு பேசிக்கான ஒரு டிஃப்ரென்ஸ் விஷயம் தான் அது. சொல்லுங்க. ஏன்னா பிகாஸ் டிபெண்டிங் ஆன் திஸ் தே வில் டெல் ஓகே உன் கேன்சர் வந்து ஹார்ம்ஃபுல்லா இல்லையா அப்படின்னு. பிகாஸ் எல்லா கேன்சர்ஸுமே எனக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. some can be cured also actually to be frank. சரி, இதில் benign என்னன்னு பார்த்தீங்கன்னா it will be confined to only one place. அதாவது எனக்கு ஒரே ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும்தான் இருக்கும், எனக்கு வேற எந்த இடத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆகவே ஆகாது. அந்த மாதிரி இருக்கிற கேன்சர் நான் என்ன சொல்வேன்னா benign அப்படின்னு நான் சொல்வேன். malignant வந்து பார்த்தீங்கன்னா it will spread. ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் கேன்சர் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக என் பிளட் கேன்சர் வந்து ஒரு பாடி பார்ட்டில் மட்டும் இருக்க போகிறது. பிகாஸ் my blood is going to flow all over my body. It is going to be what? malignant. இப்போ இதுவே நான் பிரெயின் எடுத்துக்கிறேன், பிரெயினில் இருக்கிற சின்ன கேன்சர் வந்துச்சுன்னா ஒரு டியூமர் கட்டி இருக்குன்னு எடுத்துக்கலாம். it will be like confined to only one place. எனக்கு வந்து என் மொத்த பாடிக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற சான்சஸ் மைட் பி தேர், பட் சான்சஸ் ஆர் வெரி லெஸ். அவ்வளோதான் நான் சொல்வேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா ஐ கேன் கால் them as benign. இல்லை எனக்கு மல்டிப்ளை ஆகுது, ரேப்பிடாக ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்குன்னா ஐ வில் பி காலிங் them as what? malignant. ஓகே, இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு பிக்சர் வந்து பார்க்கலாம். எஸ், கேன் யூ see? டயக்ராம் ஜஸ்ட் ஒரு சின்ன கம்பேரிசன் வந்து கொடுத்துருக்காங்க. ஹவு அ பினைன் இஸ் ஹியர், ஹவ் அ பெலைன். இந்த பினைன்னா எனக்கு இந்த சர்க்கிள்குள்ளே தான் அதோட இடம், அதுக்குள்ளே மட்டும்தான் இருப்பான். ஆனால் இதுவே எனக்கு என்ன ஆகுறான், தே ஆர் கம்மிங் அவுட் ஆஃப் தேர் பர்டிகுலர் லைன், வெளில எனக்கு மற்ற எதுக்கு ஸ்ப்ரெட் ஆகும்போது ஐ கேன் கால் them as malignant. ஸோ இதில் பாருங்கள், they have given one example. ஸோ இல்லை ஃபைப்ரோமா இஸ் அ benign tumor. அதாவது உங்களோட கம்ஸ் சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில கட்டி மாதிரி வரலாம்,
again there is no need to be it is like very malignant ஏன்னா ஒரே இடத்துல மட்டும்தான் இருக்கும் போயிடும். ஆனால் இதுவே if I'm going to talk about malignant வந்து பார்த்தீங்கன்னா it will obviously spread and பக்கத்தில் இருக்கிறவன் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா they will start to attract. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் blood cancer பற்றி நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக they are going to target. apart from that இந்த lymph cancer அப்படின்னு கூட சொல்லுவாங்க because என் lymph வந்து என் உடம்புல ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே இருக்கும். அந்த lymph நோடில் ஒரு இடத்துல நீ கேன்சர் வந்துச்சுன்னா கூட obviously it will start to spread all over my body. சரி ஸோ இந்த மாதிரி கேன்சர்ஸ் எல்லாமே நம்ம சொல்லலாம். அண்ட் ஈவன் ஃபீமேல்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி breast கேன்சர் வந்து இட்ஸ் லைக் nowadays இஸ் கெட்டிங் மோர் காமன். அப்படின்னும் போது என்ன பண்ணியிருப்பாங்க எனக்கு அந்த சில இடத்துல வந்து பார்த்தா சர்ஜரி மூலமாக ட்ரீட் பண்ணுவாங்க. தே வில் ரிமூவ் தட் பர்டிகுலர் பார்ட். அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது ஃபைன் க்யூர் ஆகலாம். பட் அட் சேம் டைம் நீ ரிமூவ் பண்ணும்போது ஈவன் அ ஸ்மால் பீஸ் ஆஃப் டிஷ்யூ அந்த பிரெஸ்டோட டிஷ்யூ அதில் விட்டுருந்தா கூட என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இட் வில் ஸ்ப்ரெட். நீ ரிமூவ் பண்ணுறனா டோட்டலி யூ ஹாவ் டு ரிமூவ் இட். அப்படி ரிமூவ் பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக 100% சான்சஸ் ஆஃப் க்யூர் எனக்கு வந்து நான் கேரண்டியாக கொடுக்க முடியும். ஸோ அப்படி காஸ் ஆஃப் கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா we have these agents physical, chemical as well as biological. ஸோ ஃபிசிக்கல் அப்படின்னு நான் சொல்லும்போது ரேஸ் ஏன்னா எல்லாருக்கும் இந்த விஷயம் எவ்வளோக்கு எவ்வளோ உடம்புல ரேஸ் அதிகமாக வருதோ கேன்சர் ஈவன் நம்மளை எக்ஸ்ரேலாம் கூட அடிக்கடி எடுக்க சொல்ல மாட்டாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ போதும் எனக்கு செல்ஸை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கெமிக்கல் ஏஜென்ட் ஸ்மோக்கிங் தெரிஞ்ச ஒரு விஷயம். யூசேஜ் ஆஃப் ட்ரக்ஸ் இது ஆக்சுவலி இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரக்ஸ்லாம் கூட பற்றி படிப்பீங்க சில ட்ரக்ஸ் பற்றி. சரி மார்ஃபின் வாட் இஸ் மார்ஃபின்? மார்ஃபின் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க? மார்ஃபின் இதை கண்டிப்பாக இந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மார்ஃபின் என்னது? மார்ஃபின் வந்து ஆக்சுவலி நீங்கள் கம்மி அளவில் எடுத்தீங்கன்னா இட்ஸ் குட். நம்ம எடுக்க முடியாது இட் வில் பி இன்ஜெக்டட் ஆப்வியஸ்லி. கம்மியாக எடுக்கும்போது இட்ஸ் குட் ஃபார் அஸ். அதிக அளவில் எடுத்தோம்னா இட் வில் பி லைக் ஹாலுசிஜினிக் ஏஜென்ட் அதாவது போதை பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் மார்ஃபின் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் கேள்விப்பட்டிருக்கோம்? யாருக்குன்னா தெரியுமா மார்ஃபின் எங்கே யூஸ் பண்ணுவாங்க? டேப்லெட்ஸ். சரி ஓகே வேறு மார்ஃபின் அதாவது ஒருத்தவங்களுக்கு சர்ஜரி பண்ணுறாங்கன்னா அந்த வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு லைக் பெயின் கில்லர் மாதிரி மார்ஃபின் வந்து கொடுப்பாங்க. ஸோ கொஞ்சமாக இருந்துச்சுன்னா ஃபைன். சில பேர் அதிக அளவில் வந்து ஹாலுசினிக் ஏஜென்ட் மாதிரி இதை வந்து எடுத்துப்பாங்க. ட்ரக்ஸ் பற்றி நம்ம வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பயாலஜிக்கல் ஃபேக்ட் அதாவது இந்த சில வைரஸஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி கம்மிங் அண்டர் ஆன்காலஜிக் வைரஸஸ். சரி இப்போது லெட் அஸ் see about the cancer detection. ஸோ ஒரு பர்சனுக்கு வந்து கேன்சர் இருக்குன்னு கண்டிப்பாக மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸில் வந்து ஏர்லியராக தெரியாது, லேட்டர் ஸ்டேஜஸில் தான் தெரியும். பட் சிம்டம்ஸ் நமக்கு தெரியாமல் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், நம்ம அதை இக்னோர் பண்ணியிருப்போம், அவ்வளோதான் விஷயம். இப்போ நான் சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன், ஏன்னா ஸ்வெல்லிங் இருக்குது நம்ம இப்போ ஓகே அடிபட்டிருக்கலாம் அப்படியே இருந்திருக்கோம் விட்டுருப்போம், வலியே இல்லாமல் இருக்குது இருந்துட்டு போட்டுமே. அது மாதிரி நம்ம என்றைக்கும் விடக்கூடாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு மாதம் இல்லாட்டி 2 மாதத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா இட் பி எனிதிங் இன்னும் ஒரு சின்ன காஃப் ஆர் கோல்டு இருந்துச்சுன்னா கூட இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு கெட் அவர் செல்ஃப் செக். ஓகே டிடெக்ஷன் டயக்னோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயாப்சி லைக் obviously ஸ்கேனிங் டெக்னிக்ஸ், ஆன்டிபாடிஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுலர் பயாலஜி டெக்னிக்ஸ். பயாப்சினா என்ன? ஃபர்ஸ்ட் ஒன் தே ஹேவ் given as பயாப்சி. வாட் இஸ் பயாப்சி? ஏன்னா மோஸ்ட்லி கேன்சருக்கு டிடெக்ட் பண்ணுறதுக்கு ஐ மீன் செக் பண்ணுறதுக்கு இந்த இதுதான் ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க, பயாப்சி பண்ணுங்க அப்படின்வாங்க. வாட் இஸ் பயாப்சி? அப்படி உடம்புல கட்டி இருந்துச்சுன்னா கூட பயாப்சிக்கு தான் அனுப்புவாங்க, அதை ரிமூவ் பண்ணிட்டு பயாப்சின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்க பயாப்சியில்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இந்த பர்சனுக்கு இந்த இடத்துல கேன்சர் இருக்குன்னு ஒரு சின்ன அசம்ஷன் வந்து எடுத்துக்கலாம். எனக்கு கேன்சர் தான் அதை செக் பண்ண என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்த வந்து ஒரு சின்ன சாம்பிள் டிஷ்யூ சாம்பிள் வந்து எடுப்பாங்க. அதாவது உங்களோட ஃப்ளஷ் சாம்பிளை வந்து கொஞ்சம் ரிட்ரீவ் பண்ணுவாங்க. அதை ரிட்ரீவ் பண்ணிவிட்டு தே வில் பி செக்கிங் ஃபார் தட் கேன்சரஸ் ஏஜென்ட்ஸ். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பயாப்சி. மோஸ்ட்லி வந்து இந்த டியூமர்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டியூமரை சர்ஜரி பண்ணி எடுத்துட்டாங்கன்னா அதுவுமே பயாப்சிக்கு தான் அனுப்புவாங்க. பிகாஸ் வி ஷுட் நோ அது வந்து கேன்சராக அது நான் கேன்சராக நமக்கு தெரியணும். அது கேன்சராக இல்லாமல் கூட இருக்கலாம். இப்போ டிஷ்யூஸை வந்து தே வில் ஸ்டார்ட் டு அனலைஸ். ஸோ இமேஜிங் டெக்னிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேன் யூ சியர் யூவி இதெல்லாமே வந்து எடுப்பாங்க. ஓகே வாட் இஸ் லுக்கீமியா? எனிவன்? லுக்கீமியானா என்ன? இது ஒரு பேசிக்கான ஒரு விஷயந்தான். வாட் இஸ் லுக்கீமியா? அம்மா இது கூட தெரியல, ரொம்ப கஷ்டம். பேசிக்கான ஒரு விஷயம். லுக்கீமியானா என்ன? லூக்கீமியா பிளட் கேன்சர் தான் லுக்கீமியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் இஸ் கால்ட் அஸ் லுக்கீமியா. சரி இதில் வந்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி திஸ் இஸ் நாட் த க்யூர். அகைன் நான் இன்சிஸ்ட் பண்ணுறேன், எப்பவுமே ஒரு பர்சனுக்கு இன்கேஸ் இந்த பயாப்சி மூலமாக இந்த டிடெக்டிங் ஓகே கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் இனிஷியலாக தே வில் டூ தீஸ் டெஸ்ட் ஓன்லி. அதாவது கீமோதெரப்பி, ரேடியேஷன் தெரப்பி, இம்யூனோதெரப்பி அண்ட் ஃபைனலி ஏதாவது சர்ஜரி. நான் சர்ஜரி அப்படின்னு நான் சொல்லும் போது
நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. பட் பேசிக்காக லெட் இஸ் ஸ்டார்ட் வித் ரேடியேஷன் தெரப்பி. பேர்லேயே இருக்குது ரேடியேஷன் தெரப்பி. என்ன பண்ணுவாங்க, வி ஆல் நோ கேன்சர் அப்படின்றது ஒரு அளவுக்கு அதிகமான செல்ஸோட க்ரோத் தான் நான் என்னன்னு சொல்லுவேன், ஐ கால் தம் அஸ் கேன்சர். அப்போ என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரேடியேஷன் நான் பாஸ் பண்ணது யூவி ரேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது அளவுக்கு அதிகமாக என் உடம்புல நான் பட வச்சு ஒரு பர்டிகுலர் பார்ட்டில் பட வச்சு what I will try to do is I will try to stop the growth of the cells. இந்த மல்டிப்ளை ரேபிட் மல்டிப்ளை சொல்கிறேன், அதை ஸ்டாப் பண்ண தான் பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் அதை ஸ்டாப் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவேன், ஓகே நான் இருக்கிற செல்ஸை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றத பொறுத்து நான் யோசிப்பேன். ஃபர்ஸ்ட் ஐ வில் ஸ்டாப் இட். கரெக்டாக அதுதான் என்ன பண்ணுவேன், அளவுக்கு அதிகமான ஒரு ரேஸை வந்து பாஸ் பண்ணி ஐ வில் டேமேஜ் தட் செல்ஸ். நெக்ஸ்ட் வந்து கீமோதெரப்பி. கீமோதெரப்பியில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ட்ரக்ஸை வந்து கொஞ்சம் அதிக அளவில் உடம்புல வந்து ஏற்றுவாங்க. ஸ்பெசிஃபிக்கலி இல்லை ஆக்சுவலி இன்னொரு சேயிங்கும் இருக்குது, ஸ்னேக்கோட பாய்சன். ஸ்னேக்கோட பாய்சன் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி இன் கேன்சர் பட் ஈவன் சில ஹார்ட் ரிலேட்டட் டிசீஸ் கூட வந்து சில ஸ்னேக் பாய்சன்ஸ் லைக் வைப்பர் ஸ்னேக் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அதுலேருந்து வரக்கூடிய பாய்சன்ஸ் கூட தே வில் பி யூசிங். ஆனால் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் ஸ்பெசிஃபிக்காக இந்த கீமோதெரப்பி கூட சில ஸ்னேக் பாய்சன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் ஸ்னேக் பாய்சன் ஜென்ரலாகவே என்ன பண்ணும், செல்ஸ் வந்து கில் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி அதை யூட்டிலைஸ் பண்ணி நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி நம்ம பயாலஜிலேயே ஒரு ஸ்டடி இருக்குது. என்ன பண்ணுவோம்னா, நம்ம செல்ஸை வந்து அதாவது ஹார்ம்ஃபுல் செல்ஸை நமக்கு சாதகமாக எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டுமே இருக்குது. அதை பேஸ் பண்ண அந்த கீமோதெரப்பி ஆக்சுவலி வந்து ஒர்க் ஆகும். ஹார்ம்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியும், பட் சில என்ன பண்ணுறேன், அதை வந்து சில மெடிசின்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு நம்மளுக்கு சாதகமாக நான் பயன்படுத்திக்க பார்க்குறேன். ஹார்ம்ஃபுல் கேன்சர் செல்ஸை வில் ட்ரை டு கில் தம். கீமோதெரப்பி ஆனால் ஆல்வேஸ் ரிமெம்பர் இது ரெண்டு தான் பேசிக்காக இருக்கும். எனக்கு கீமோதெரப்பியாக இருந்தாலும் பரவாயில்ல, ரேடியேஷன் தெரப்பியாக இருந்தாலும் பரவாயில்ல, அளவுக்கு அதிகமாக உடம்புல கெமிக்கல்ஸ் எல்லாம் போகுதுன்னும் போது you will be having some side effects. So side effects நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் லாஸ் இருக்கும், கண்டிப்பாக ஹேர் லாஸ் இருக்கும். அதனால தான் இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் மோஸ்ட்லி ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும்போதே வந்து மொட்டை அடிச்சுப்பாங்க. ஏன்னா கண்டிப்பாக அப்படி கொத்தா ஹேர் வந்து கீழே விழுந்துடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி ட்ரீட்மெண்ட் முன்னாடியே ஹெட் ஷேவ் பண்ணிப்பாங்க. அப்பார்ட் ஃப்ரம் வெயிட் லாஸ், ஏன்னா இந்த டிசீஸ்க்குலாம் எப்படி தெரியுமா இருக்கும், நீ அப்படியே இங்கே வரைக்கும் உன்னோட லெவல் அதாவது அந்த எஃபெக்டான லெவல் இருந்துச்சுன்னா யூ வில் கோ டு தட் பாட்டம் மோஸ்ட். எவ்வளோக்கு எவ்வளோ லோவாக உன்னோட கவுண்ட்ஸ்லாம் போகுமோ அவ்வளோக்கு அவ்வளோ லோ ஆயிரும். அதுக்கப்புறம் தான் பாடி என்ன ஆகும், பழைய நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். இட்ஸ் கோயிங் டேக் அ லாட் ஆஃப் டைம். ஒப்வியஸ்லி இதில் நம்ம ஒரு ஸ்டார்டிங்லேயே ஒரு பாயிண்ட் பார்த்தோம், ஹெல்த் இஸ் ஆல்வேஸ் அபவுட் யுவர் மென்டல், சுற்றி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே சேர்ந்தது தான் ஐ கேன் டெல் அ பர்சன்ஸ் ஹெல்த்தி. அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்டாக ஒரு பர்சன் ஹெல்த்தியாக வரணும்னா சுற்றி இருக்கிறவங்களோட விஷயங்களும் சரி, மைண்ட் எல்லாமே பீஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். அட் த சேம் டைம் ஒரு பர்சனுக்கு வந்து இந்த ஸ்பெசிஃபிக்கலி கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே அரௌண்ட் கவுன்சிலிங்கிற விஷயம் கொடுப்பாங்க. காரணம் கேட்டிங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ தே ஆர் கெட்டிங் ஸ்ட்ரெஸ்டோ அவ்வளோக்கு எவ்வளோ கேன்சர் செல் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அது ஒரு ரீசன், உண்மையான ஃபேக்ட் இருக்குது. ஸோ ஒபியஸ்லி ரேடியேஷன் தெரப்பி அண்ட் கேமோதெரப்பி வந்து ஒர்க் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இம்யூனோதெரப்பி. இம்யூனோதெரப்பினா பார்த்தீங்கன்னா அகெயின் இம்யூன் இதை வச்சு சிஸ்டம் தே வில் ஒர்க் அவுட். ஃபைனலி தே வில் பி யூஸிங் த சர்ஜரி. ஸோ சர்ஜரி வந்து பார்த்தீங்கன்னா ஐ டோல்ட் யூ இன் ஒன் கேஸ் பிரெஸ்ட் கேன்சருக்கு நான் சொன்னேன் ரிமூவ் பண்ணிடுவாங்க. சில பேருக்கு யூட்ரஸில் கேன்சர் இருக்கும், யூட்ரஸை ரிமூவ் பண்ணிட்டா டோட்லி ஷீ கேன் பி தட் பர்சன் கேன் பி ஃப்ரீ. சில பேருக்கு ஆர்கன்ஸில் கேன்சர் இருக்கும், எடுப்பாங்க. அப்படி இல்லாட்டி சர்ஜரி அப்படின்ற விஷயம் வரும்போது அதில் ஒரே விஷயம் தான், ஒன்று வந்து எடுத்துட்டாங்கன்னா ஒரு டிஷ்யூ பேலன்ஸ் கூட இல்லாமல் ரிமூவ் பண்ணியிருக்கணும். ஒரு சின்ன டிஷ்யூ நீ விட்டால் கூட இட் கேன் ரீஅக்கர் ஆல்சோ. அட் த சேம் டைம் நம்ம போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்ற விஷயம் பற்றி கூட நான் சொல்லியிருப்பேன். போன் மேரோ வந்து வாட் இஸ் த டைப் ஆஃப் டிஷ்யூ, போன் மேரோவில் என்ன டைப் ஆஃப் டிஷ்யூ இருக்குது, ஃபர்ஸ்ட் போன் மேரோ எங்கே இருக்குது, எலும்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபில்லிங் வி கால் தம் as bone marrow. Bone marrow is made up of what type of tissue? It's a connective tissue. என்ன டைப் ஆஃப் connective tissue bone marrow? நீங்கள் இதை if I'm saying 9th standardல படிச்சிருக்கணும், இது எல்லாமே மேல் படிக்க தான் போகிறீங்க. Tell me, what type of tissue is the bone marrow? Connective tissue again. என்ன டைப் ஆஃப் connective tissue? Anyone? அவ்வளோ சீக்கிரம் டிஷ்யூஸ் மறந்தாச்சா? 11th இதெல்லாம் இருக்கே நமக்கு, டிஷ்யூஸ் தான் 11th இருக்குது. தேர் இஸ் அ டாபிக் கால்ட் ஆஸ் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ். அதுலேயும் படிப்பீங்க, நல்ல லெசன்ஸ்லேயும் படிப்பீங்க. தயவு செஞ்சு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த டிஷ்யூஸ்லாம் போய் கோ த்ரூ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ போன் மேரோ வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி மேட் அப் ஆஃப் ஏரியோலார் டிஷ்யூ. சரியா? ஸோ இட் மீன்ஸ் ஆர்கன்ஸ்குள்ளே இருக்கிற ஃபில்லிங்ஸ் எல்லாமே இட் வில் பி மேட் அப் ஆஃப் திஸ். ஸோ இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போன் மேரோ ட்ரான்ஸ்பிளான்ட் ஒரு ஆப்ஷனுமே இருக்குது. ஒரு டோனர் கிட்ட வந்து மேட்ச் பண்ணிட்டு ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க. ஸோ போன் மேரோ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அளவுக்கு அதிகமான ஆர்பிசி நம்ம உடம்புல ஜென்ரேட் பண்ணும். அதாவது ஆர்பிசி ப்ரொடியூஸ் பண்ண ஃபேக்ட்ரி மாதிரி தான். அப்போ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு பிளட் கேன்சர் இருக்குது அப்படின்ற பட்சத்தை நான் புதுசாக போன் மேரோ உடம்பு ரெடியூஸ் பண்ணும்போது எனக்கு புது ஆர்பிசிஸ் உடம்பு கிரியேட் ஆகும்.
பழசெல்லாம் ஆட்டோமேட்டிக்கலி they will try to get flushed off. So body full new RBCs வந்து create ஆகும். Let me ask you one more question, which is called as graveyard of RBC. இதுமே நீட்ல ஒரு repeated question, which is called as graveyard of RBC. Yes? Very good. Very good. Spleen is called as a, very good, yes, yes, correct. Spleen is called as a graveyard of RBC. எனக்கு bone marrowல produce ஆகும், அடிகிறது என்னவோ போய் ஸ்ப்ளீன்ல தான், சரியா? And we also know one more fact, liver மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா that is the only organ that can regenerate itself. படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். அதாவது நீ வந்து டொனேட் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு க்ரோ ஆயிரும். அதாவது நீ டொனேட் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா மொத்தமாக ஒரு 90% கொடுத்துட்டு 10% மட்டும் வச்சுட்டு க்ரோ ஆகணும் ஆகாது. மினிமம் உனக்கு நீ 30% வச்சுட்டு மேக்ஸிமமாக நீ 70% வரைக்கும் ஒரு பர்சனுக்கு நீ டொனேட் பண்ண முடியும். பண்ணுறன்னு பட்சத்தில் கண்டிப்பாக இட் கேன் ரீக்ரோ ஓவியஸ்லி, சரியா? ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்டில் வந்து வந்துடும். ஸோ ட்ரக்ஸ் பற்றி ஃப்யூச்சரில் வில் பி சீயிங் இன் த அப்கமிங் கிளாஸஸ். ஸோ வித் திஸ் ஐ வில் கன்க்ளூட் மை கிளாஸ். ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், எனக்கு பை சான்ஸ் அதாவது வீடியோஸ் என்னோட இந்த பிரிட்ஜ் கோர்ஸில் விட்ட டாபிக்ஸ் பார்க்க முடிஞ்சுன்னா ஜஸ்ட் ஹேவ் அ லுக் அட் இட். ஏன்னா உங்கள் ரிசல்ட்டும் வந்துருச்சு, யூ வில் பி ஸ்டெப்பிங் இன் யுவர் 11th ஸ்டாண்டர்ட். நான் எடுத்த டாபிக்ஸ் எல்லாமே ஐ ஜஸ்ட் கிவன் ஓன்லி த ஸ்கெலிட்டன் வியூ. அந்த ஸ்கெலிட்டன் வியூலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டாக நீட்டில் வரக்கூடிய கொஸ்டின்ஸுமே இருக்குது, இம்பார்ட்டண்டான ஃபேக்ட்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஜஸ்ட் ஹேவ் அ லுக் அட் இட், சரியா? தேங்க்யூ ஸோ மச்மா. தேங்க்யூம்மா, தேங்க்யூ. Yes, you can leave. உங்களுக்கு என்னைக்குமா ரிசல்ட்டு? May 20.